ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது யூன்மினோட ஒன் ஷாட். ஓகேவா? இது வரைக்கும் யூன்மினுக்கு ஸ்டோரி கொடுத்ததில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்க நீங்கள் கேளுங்க. மேபி உங்களுக்கு நீங்கள் ஜிக்கு கார் வீமினர் அப்படின்னாக்கா உங்களுக்கு இது பிடிக்காதுனாக்கா ஸ்கிப் பண்ணுங்க. ஓகேவா? ஹேட் கமெண்ட்ஸ் இது போடுறீங்க. ஓகேவா? இது நேம் வந்துட்டு அன்ஸ்போக்கன் லவ். ஓகேவா? ஒன் ஷாட் தான் அப்படி போகல ஸ்டோரிக்குள்ள. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சைடில் ஒரு ரெஸ்டாரண்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து கரண்ட்லி யூகேல ஒரு ரெஸ்டாரண்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. ஷுகா இந்த ரெஸ்டாரண்ட் தான் சொல்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஆமாம் சொல்கிறாங்க, வா சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் போயிட்டுருக்காங்க. ஒரு மேனேஜர் கூட இன்னொரு பாடி இருக்காங்க. ஒரு பர்சன் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைலே அவ்வளோ அழகாக இருக்குது. சேவஜாக நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. மாஸ்க் ஹேட்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஹலோ மிஸ்டர் ஷுகா சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. எனக்கு உங்களோட கொலாபரேஷன் பண்ணுறது நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. எனக்கு உட்காருங்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு ரேப்பர் தான். அவங்க வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. ஓகேவா? இந்த உகாண்டா இருக்குல்ல, அதை சேர்ந்தவங்க தான். வந்துட்டு அவங்க பெஸ்ட் ரேப்பர் தான். அவங்களுக்கு ஷுகா கூட கொலாபரேஷன் பண்ண ரொம்ப ஆசை. எனக்கு ஷுகா இதில் ஒரு ரேப்பர், ஓகே, சோலோ ரேப்பர், ரொம்ப மிகப்பெரிய ஐடல் தான். ஓகேவா? இப்போ நம்ம ஷுகா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அதே ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பர்சன் ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ட்ரிங்க் பண்ணி ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. என்ன ஜிமின்னு பாரு, நம்ம வீக் ஃபுல்லாக எதுக்கு ஆர்டர் பண்ணுறோம், வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீக் ஃபுல்லாக எதுக்கு ஆர்டர் பண்ணுறோம், வீக்கெண்டில் ஃபன் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறது. ஓகேவா? நீ எனக்கு ட்ரிங்க் பண்ண மாட்டேங்கிற, எதுவும் பண்ண மாட்டேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. நீ ஏன்னா அப்படி இருக்க குழந்த மாதிரி இருக்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிம்மோட கொலீக்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஜிம் வந்துட்டு யூகேல ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஜிம்மோட கொலீக்ஸ் ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. ஜிம் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். மறுபடியும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஷுகாக்கு ஒரு கால் வருது. ஷுகா பார்க்குறாங்க. எக்ஸ்கியூஸ்மி சொல்கிறாங்க. ஷேர் ஷுகா நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஷுகா அவங்க கொஞ்சம் எதிர்த்து விட்டுட்டு ஹலோ மா சொல்கிறாங்க. ஷுகா சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. ஏண்டா இப்போ நீ யூகேல எதனா இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏண்டா அங்கே ஒரு பொண்ணு டேட் பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. அம்மா என்ன பேசுகிறீங்க, நான் ஒர்க்குக்காக வந்திருக்கேன், நீங்கள் டேட் பண்ண வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை ஷுகா அப்படியே டேட் பண்ண சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள் என்ன பேசுகிறீங்க, எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லைம்மா சொல்கிறாங்க. அதான் ஏன்டா நீ தான் நல்லா அச்சீவ் பண்ணிட்டா கரியரில் ஒரு மிகப்பெரிய ஐடியா ஆகிட்டா, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை சொல்கிறாங்க. தெரிலம்மா எனக்கு சொல்கிறாங்க. யார் மேலே ஃபீலிங்ஸ் வரல சொல்கிறாங்க. ஏன் ஷுகா சொல்கிறாங்க. தெரிலம்மா சொல்கிறாங்க. என்ன ஷுகா போ ஷுகா, எனக்கு ஒரே பையன் மேரேஜ் பண்ணி இப்போ ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சா நீ இப்படி பண்ணி ஷுகா சொல்கிறாங்க. நான் அப்புறம் பேசுகிறேன் சரியா சொல்லிட்டாங்க. ஆமாம் மேரேஜ் பற்றி பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன் சொல்லிட்டு நம்ம ஷுகாவோட அம்மா ஃபோன் கட் பண்ணுறாங்க. ஷுகாக்கு ஒரு மாதிரி எனக்கும் தெரியல, என் லைஃப் எதுவும் மிஸ் ஆகுதுமா, எனக்கு அதுவும் என்னால் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலம்மா. என் லைஃப்பில் நான் எதை மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன், ஆனால் சம்திங் எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை, எனக்கு வந்துட்டு அச்சீவ் பண்ணணும்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா நினச்சிக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போது ஷுகாவுக்கு ரொம்ப ஃபெமிலியராக ஒரு பேஸ் தெரியுது. பார்க்குறாங்க. இது சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் எனக்கு அது பேச ரொம்ப ஃபெமிலியாக இருக்குது, சைடு வியூ வந்து ஏன் எனக்கு ரொம்ப பார்த்த மாதிரி இருக்குது சார். ஷூவா கொஞ்சம் தள்ளி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பர்சன் க்யூட்டாக ஐ ஸ்மைல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் கமான் மேன் ட்ரிங்க் பண்ண லைட்டாக சொல்கிறாங்க. இன்னும் வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. இன்னொன்று அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்குறா, எல்லாத்துக்கும் நர்வஸ் ஆகிற, நீ என்ன அப்படி இருக்கியோ, ஆனால் ஒர்க் மட்டும் அப்படி பண்ணுவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவ்வளோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட கொலீக்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ஏஞ்சி போகிறாங்க ரெஸ்ட் ரூமுக்கு. இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க. ஸோ இது ஜிமின் அப்படிலாம் சொல்லிட்டு ஷுகா பார்க்குறாங்க. இப்போது ஷுகா பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு ஸ்டமக்கில் வந்து பட்டர்ஃப்ளைஸ், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்குது. ஷுகாக்கு வந்ததே இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் ஷுகா பார்க்குறாங்க. எனக்கே எப்படி ஃபீலிங்ஸ் இது என் ஜிமின் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜிமின் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஜெயப்பில் கேட்குறப்ப ஃபாரினில் இருக்கான்னு சொல்கிறேன் தவிர கரண்ட் லொக்கேஷன் கூட சொல்லுதில்ல, எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சொன்னதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜிம்மில் பார்க்குறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறேன். அதுவும் ஹாப்பினஸ் பார்த்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பினஸ் கூட ஷுகாக்கு ஒரு எதுவுமே கிடச்சதில்லை. ஷுகா பார்க்குறாங்க. எனக்கு எப்படி ஒரு ஹாப்பினஸ் ஜிம்மில் பார்த்துக்கப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுல பார்த்த பையன் இல்லையா, நம்ம பார்த்து தெரிஞ்சு பழங்க ஒரு பையன் சொல்லிட்டு இப்போ ஷுகா அப்படியே வந்துட்டு ஜிம் பண்ணி போகிறாங்க. அப்போ தான் ஜிம் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு. ஷுகா விளையாண்டுருக்காங்க. ஜிம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. இப்போ நம்ம ஷுகா ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் டக்குன்னு பயந்துறாங்க. யாரை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க. இட்ஸ் மீ ஷுகா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஷுகா நீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஷுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன நீங்களாவா, என்ன பேசுகிறேன், நான் ஷுகாடா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்க எனக்கு புரியல, நீ எப்படி இருக்க ஷுகா, இவங்க தானே கூப்பிடுவா, என்ன நீங்கள் டிஃப்ரெண்டாக பேசுகிற அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கான்செப்ட் எதுவும் இல்லையே, எந்த முன்னாடி சொல்லியிருப்பாங்களே, அப்புறம் எப்படி இந்த ஷுகா ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஷுகா பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு இல்லை கான்செப்ட் எதுவும் இல்லை தானே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க. ஸோ நீ என்னோட கான்செப்ட்லாம் வந்துருக்கியா கேட்குறாங்க. இல்லை நான் பார்ப்பேன் சொல்லுவாங்கள்ல நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன், அதில் கேட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க. ஏன் ஜிமின் நான் ஒரு ஐடல் உங்களுக்கு தெரியுங்களா சொல்கிறாங்க. தெரியுமே, நீ இப்போ ஃபேமஸ் ஐடலாக இருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஷுகா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க. என்னடா யாரும் போய் பேசுகிறேன், நான் டேவும் இல்லையா சொல்கிறாங்க. நான் நினச்சி பார்த்து ஹக் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு மற்றவங்க ஹக் பண்ண பிடிக்காது, நீ ஹக் பண்ணுறதுக்கு நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு பிடிக்குமே அப்படி சொல்லி ஷுகா சொல்கிறாங்க. நீயும் சார் ஜெயப் சார் ஹக் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்டாக தானே பேசுவேன், பழகும், மற்றவங்கள்ட்ட நான் பேசுறது வேறு, உங்ககிட்ட வேறு மாதிரி தானே பேசுவேன், நீ ஹோப்பிட்டு தம்பிடா ஷுகா சொல்கிறாங்க. அது தெரியும்
ஷிவா நீ எப்படி இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். நம்பர் கூட சொல்கிறாங்க. அது ஃபோன் டேபிள் அங்கே இருக்க சொல்கிறாங்க. என் நம்பர் மெமரி தெரியாது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நம்பர் கூட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. கூட ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மி நம்பர் சொல்கிறாங்க. ஷிவா வந்துட்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறாங்க. நம்பர் கூட யோசிக்கிறியா சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை அதை சொல்கிறாங்க. பாரு ஷிவா நீ ஒரு இங்கே வந்துட்டு சேஃப்டியாக சொல்கிறாங்க. உங்கள் பாரு எனக்கு சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஷிவா மாஸ்க் ரூம் பண்ணுறாங்க. பார்த்தாச்சும் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்லை. அப்புறம் ஷிவா கிட்ட வராங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஷிவா வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம்னா எப்படி இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஷிவா நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஷிவா சொல்கிறாங்க. ஏன்டா ரொம்ப மாறிட்டாடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறா. ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணி பேசுகிறா சொல்கிறாங்க. ஃபாரின் வந்து நிறைய பேர் மாறிடுவாங்க சொல்கிறாங்க. அப்படி மாறிட்டியா கேட்குறாங்க. எங்கள் வந்து அங்கே ஒர்க்குக்காக வந்தாக்கா எல்லாத்தையும் மாறிடுவீங்களா நீங்கள் உங்களோட கல்ச்சர் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா கேட்குறாங்க. அப்படி இல்லை ஷிவா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நீ என்னை பார்த்துமே ஷிவா சரி எக்ஸைட் வந்து ஹக் பண்ண நான் நினச்சேன். அது எனக்கு யாரோ மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஷிவா நீ ஒரு ஐடல் ஓகேவா உனக்கு ஒரு ரெப்டேஷன் இருக்குல்ல உன்னை பக்கத்தில் இருந்து இப்படி நிற்கிறதே ரொம்ப சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நான் ஒரு ஐடல் தானே சொல்லல. ஆனால் இப்போ உனக்கு ஷிவா தான்டா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என்னடா யாரும் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பாரு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு நீங்கள் இல்லை ஹோபி தம்பி தானே நீ நான் சின்ன வயசில் பார்த்து என்னோட ஜிமின் மூச்சு நீ இல்லையா அப்படி கேட்குறாங்க. அப்படியே இல்லை ஷிவா ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஷிவா பார்க்குறாங்க. சரி எங்கே ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இங்கே ஒரு வீட்டு ரெண்டுக்கு ஸ்டே பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அட்ரஸ் கூட சொல்கிறாங்க. அட்ரஸாக எதுக்கு சொல்கிறாங்க. ஏன் நான் வீட்டுக்கு வரக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு எதுக்கு வரக்கூட ஓகே ஃப்ரீயாக இருக்கும் வரேன் டைம் அட்ரஸ் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இப்படி வரமாட்டார். அவருக்கு ஒர்க்கு பெஸ்ஸில் வரமாட்டார் சொல்லிட்டு ஜிம்மா தானே கேட்குற சிம்மே அப்படி கொடுக்குறாங்க. இப்போ ஷாப் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போதுக்கு ஒர்க் இருக்குது ஒரு ஒர்க் விஷயம் தான் வந்திருக்கு ஓகேவா எனக்காக ஒரு பர்சன் வெயிட் பண்ணிருக்காங்க நான் போகணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ போய் ஷுகா ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஷுகா பார்க்குறாங்க. எனக்கு உன்ட்ட நிறைய பேசணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஷுகா வந்துட்டு சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப பெரிய ஐடல் ஆகிட்டாங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்கல்ல அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகே நம்ம இப்படிலாம் வந்துட்டு போய் யோசிக்க கூடாது ஜிமின் நான் மூவ் பண்ண ட்ரை பண்ண ஓகேவா நீ ரொம்ப வருஷம் ஆகுது சரியா ரொம்ப வருஷம் ஆகிட்டு ட்ரை பண்ண ஜிமின் அவங்களால முடியும் சரியா சொல்லி ஜிமின் நான் இப்போ அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஷுகா அப்படின்ட்டு அவங்க அந்த ஷோவோட கலபரேஷன் வந்துருப்பாங்களே அந்த பர்சன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓகே கிளம்பலாமா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேர் போய் கிளம்புறாங்க. அவங்க ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ணிக்க ஹோட்டலுக்கு போயிடறாங்க. ஷிவாவுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். எனக்கு ஜிம் விட பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஹாப்பினஸ் இருக்கும் இல்லவே இல்லை. நான் எத்தனை டைம் யூகே வந்திருக்கேன். ஆனால் யூகேல எனக்கு ஒரு டைம் இருந்தாலும் நான் ஹாப்பியாக இல்லை. நான் வந்துட்டு கான்சல்ட் பண்ணியிருக்கேன் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கிடச்சது ஹாப்பினஸ் தான் எனக்கு கிடைச்சது. எனக்கு நான் ஜிம்மில் மீட் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஷுகா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு அவன் என் ஜிம்னாச்சு ரொம்ப பாசமாக இருப்பான். எவ்வளோ கேரிங்காக இருப்பான். ஷுகா சொல்லிட்டு அவ்வளோ வந்து உரிமையாக பேசுவான். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான். ஏன்னுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணி மெயின்டென்ஸ் பண்ணி பேசுகிறான் சொல்லிட்டு இப்போ ஷுகாவுமே ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் இப்போ நான் சொல்லி ஷுகா சொல்கிறாங்க. டிஜி ஆஃப் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிமின் எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிமின் ஃபாரின் இருக்காட சொல்கிறாங்க. ஜிம்மா நிறுத்த சும்மா ஃபாரின் இருக்க சொல்லிட்டு ஃபாரின் தான் இருக்கா எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. அதுவாடா அவங்க தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு யூகே இருக்கான்னு சொல்கிறாங்க. நீ என்று விட சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இல்லைடா நீ பிஸியாக இருப்பேன் மேபி வந்துட்டு அங்கே போனால் பார்க்க முடியாது அதான் சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க. நீயும் நினைக்கிறியா நான் மாறிட்டேன் எனக்கு சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஷுகா சொல்கிறாங்க. பாரு எனக்கு வந்து ஒர்க் ஷெடியூல் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லல என்ன அதிகமாக பார்க்க முடியாது டைமுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா கேங்க கேதர் ஆக முடியாது புரியுது. ஆனால் அதுக்காக நம்ம மாறடா சொல்லி எனக்கு தெரியல ஷுகா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு அவன் தம்பி மீட் பண்ண சொல்கிறாங்க. என்னக்கு மீட் பண்ணேன் அவன் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறான்னு சொல்கிறாங்க. இல்லைடா ரொம்ப வருஷத்துக்கு அப்படி பார்க்குறேன் உனக்கு அப்படி தெரியாது சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது சரியா நான் எத்தனை வருஷத்துக்கு அப்படி பார்த்தாலும் தெரியும் அவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டோட்டலாக மாறிட்டான் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்லிட்டு ஷுகா சொல்கிறாங்க. ஜேகப் சொல்கிறாங்க ஷுகா கிட்ட நீங்கள் தம்பிக்கு சப்போர்ட் பண்ண சரியா சொல்கிறாங்க. சின்ன வயசுல இவன் அப்படி சொல்லி மாதிரி ஜம்ப் ஆனது என்கிட்ட எவ்வளோ பாசமாக பேசுவாங்க உங்கள் வீட்டுக்கு நான் ஒவ்வொரு டைம் வரும்போதும் எனக்கு ஒன்று பார்த்து பண்ண தெரியுமா. ஆனால் இன்னைக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. டே நீ அவன் ரொம்ப வருஷத்துக்கு அப்படி பார்த்துருக்கான் வளர்ந்துட்டாடா நீ சின்ன வயசில் பார்த்து ஜிம்மில் இப்போ வளர்ந்துட்டால சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நானும் அப்படி தானே இருக்காது நான் அப்படியே இருக்கேன் நான் மட்டும் இப்படி மாறலாம்னு கேட்குறாங்க. சரி நீ என்ன இவ்வளோலாம் யோசிக்கிறா சொல்கிறாங்க. தெரியல எனக்கு வந்து என்கிட்ட பழைய மாதிரி பேசணும்டா அப்படி ஷுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகப்போம் சரிடா சரியா ரொம்ப ஃபீல் பண்ணாதான் நான் பேசுகிறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுகா ஷுகா சரி ஓகே சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க அப்புறம் பேசுன்னு சொல்லிட்டு இது பக்கம் ஷுகா ஹோட்டல் வந்து வச்சுட்டு அப்படியே அப்படியே படுத்துட்டாங்க பெட்டில். சரி ஓகே சொல்லிட்டு 2 days ஆகுதுல நம்ம ஜிம் பாட்டு கேஷுவலாக ஒர்க் போயிட்டுருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஜிம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பெரிய ஐடியல் ஆகிட்டாங்களா ஜஸ்ட்டு சும்மா பார்த்துனால பேசியிருப்பாங்க மற்றபடி எதுவும் இருக்காது ஓகேவா. அவங்களுக்கு இருக்க ஒர்க்குக்கு நம்மளாம் பார்க்க நம்ம பற்றி யோசிக்கவே டைம் இருக்காது. ஜிம் பாட்டு கேஷுவலாக போயிடுறாங்க. இப்போது 2 days ஆஃப்டர் நம்ம ஜிம் ஒர்க் போயிட்டு நைட் வராங்க வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஜிம் பார்க்க பேசாமல் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணி சாப்பிட்றோமா ரொம்ப டயர்டாக இருக்குல்ல ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ டோர் பண்ணி ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கா ஜிம் பார்க்குறாங்க. யார் ஜிம் போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க இதே மாதிரி ஹேட்டு மாஸ்க்காக போட்டுக்கிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஷுகா பாத்ரூம் கண்டுபிடிக்கிறாங்க. ஷுகா சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க உள்ள வரலாமா கேட்குறாங்க. அதே ஜிம்மில் ரூமை சுற்றி பார்க்குறவங்க மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அதை சொல்கிறாங்க. உள்ள வரலாமா கேட்குறாங்க. எனக்கு அந்த வீட்டில் எப்படினாக்கா ஒரு ரூம் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு குட்டியோன்ற ஒரு பால்கனி அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா ஒரு பர்சன் ஸ்டே பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கும் அந்த பிளேஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ ஜிம் பார்க்குங்க அது ஷுகா சொல்கிறாங்க. ஒன்று என்ன கேட்குறது ஷுகா விளையாண்டுறாங்க டோர் லாக் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஷுகா அதை சொல்கிறாங்க பாரு சொல்லிட்டு ஷுகா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்குறாங்க.
பார்க்குறாங்க வீட்டை. பார்த்தாக்க எங்கே எந்த பக்கம் பார்த்தாலும் சுகாவோட பிக்சர் மட்டுமே. இப்போ சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு கான்செப்ட் பண்ணது எல்லாமே இருக்குது. நம்ம சுகா பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் உனக்கு எப்படி கேட்குறாங்க? அதே சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, நீ என்னோட கான்செப்ட் வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம 18 days பிஃபோர் நம்ம சுகா ஒரு கான்செப்ட் பண்ணி பாருங்க. இப்போ சுகா கேட்குறாங்க, அது சொல்கிறாங்க சொல்லி எனக்கு அந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு யார் கான்செப்ட் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, ப்ரைவேட் பண்ணியிருப்பாங்க எல்லாருக்குமே. நம்ம சுகா அதாவது பாசம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, சொல்கிறாங்க, இல்லை என் கொலைக்கு ஒருத்தவங்க அவங்களோட கான்செப்ட் வந்தாங்க, கொடுத்தாங்க, எனக்கு சுகா நான் பிடிக்கும் நான் சொல்லியிருந்தேன்னா அதனால் கொடுத்தாங்களா, அதான் வாங்கிட்டு வச்சேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, சரி ஓகே இது சொல்கிறாங்க, சிங்கப்பூரில் அந்த கான்செப்டோட ஒரு ஃபோட்டோ. இதுவும் அப்படி தான் சொல்கிறாங்க, ஓ உன்னோட ஆப்ஷனோட கொலைக்கு எல்லாருமே எல்லா கான்செப்ட் வருவாங்க, நீ மட்டும் வர மாட்டேன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அது சொல்லிட்டு ஜிம்மில் போய் தயங்குறாங்க. சுகா பார்க்குறாங்க, இது என்ன கேட்குறாங்க? பார்த்து நம்ம சுகாவுக்காக சேல் பண்ணுவோம் இல்லையா, அவர் கான்செப்ட் முன்னாடி யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் எல்லாமே அவர் சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே இருக்குது. இப்போ சுகா பார்க்குறாங்க, இது கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, நீ வாங்கினே அதுவும் யாராவது கிஃப்ட்டை கொடுத்தாங்க போய் சொல்ல போறியா சொல்கிறாங்க. இல்லை நான் தான் வாங்கினேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, சரி சொல்ல சொல்கிறாங்க, இது வரைக்கும் என்னோட கான்செப்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்படியா உங்கள் ஃபோன் கூட சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க, ஃபோன் கூட சொல்கிறாங்க. ஏன் சுகா இப்படி நடந்துக்கிற, ஏன் அவங்க கான்செப்ட் அட்டன் பண்ணால் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் பண்ண கூட சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மே அது சொல்கிறாங்க. ஃபோன் கூட சொல்கிறாங்க. இல்லை அடுத்தவங்க மொபைல் பார்க்குறது தப்பு சொல்கிறாங்க. நான் உன் மொபைல் தான் நான் தானே பார்க்குறேன், ஒன்றும் தப்பில் கூட சொல்லிட்டு இப்போ சுகா மொபைல் ஜிம்மில் மொபைல் வாங்கிட்டு அவர் ஜிம்மிட்டு டேட்டா பற்றி போகிறாங்க. அது ஓப்பன் ஆகிடுது. இப்போ சுகா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அவர் டிக்கெட்லாம் புக் பண்ணுவாங்களே அதான் போய் பார்க்குறாங்க. சுகா அப்படி ஜிம்னு பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஐயோ ஜிம் பார்த்துருக்காங்க. எனக்கு அவர் எவ்ரி கான்செப்ட் போயிருக்காரு, எந்தெந்த கண்ட்ரியில் கான்செப்ட் நடந்திருக்கோ எல்லா கான்செப்டும் போயிருக்காரு. அதாவது இப்போ ஒரு 4 years மட்டுமே. அதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட்லாம் அவர் கொரியாவில் இருந்திருப்பாரு. கொரியாவில் விட்டு அவர் எப்போ வந்து ஃபாரின் வந்துருப்பாரோ அதுக்கப்புறம் இவர் எங்கெல்லாம் போய்ட்டு ஃபாரின் கண்ட்ரியில் கான்செப்ட் பண்ணுறாரோ அங்கெல்லாம் நம்ம ஜிம் போயிருக்காங்க. சுகா பார்க்குறாங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. ஸோ நீ கான்செப்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது சுகா சொல்கிறாங்க, சொல்லு அப்போ நீ என்னோட கான்செப்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு எனக்கு பார்க்கணும், என்கிட்ட பேசணும், எனக்கு கான்டாக்ட் பண்ணிட்டோம் இல்லையா கேட்குறாங்க. அது இல்லை சுகா, நீங்கள் ஒரு ஐடியா சொல்கிறாங்க, சும்மா நீங்கள் சொல்ல சரியா நீன்னு சொல்ல ஓகேவா கால்மியும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் அது இல்லை சுகா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீ ஒரு ஐடியலாக இருக்கல்ல, உன் பக்கத்தில் எல்லாருமே வரணும் ஆசைப்படுவாங்களா சொல்கிறாங்க. மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை ஜிமின், உன்னை பற்றி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நீ மற்றவங்க ஒன்றா எனக்கு அப்படி கேட்குறாங்க. சின்னதாக அது சொல்கிறாங்க. மற்றவங்களே எனக்கு ஒன்றா அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படி இல்லை, நான் வந்து ஃப்ரெண்டோட தம்பி சொல்கிறாங்க. நீ ஜஸ்ட் எனக்கு ஜோப் போட்டு தம்பி போட்டதுன்னா அதை தாண்டி வேறு இல்லையா கேட்குறாங்க. அது தாண்டி சொல்கிறாங்க, என் சின்ன வயசில் அவ்வளோ பாசமாக இருப்பேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இல்லை சுகா எல்லாருமே வளர்ந்தா கொஞ்சம் மாறிடுவாங்களே, சின்ன வயசுக்கு வர சொல்கிறாங்க. நான் அப்படி இல்லையே, நான் அப்படி இருக்கிறேன், நான் மட்டும் ஒரே மாதிரி இருக்கிறேன் சொல்கிறாங்க. அது நான் மட்டும் ஒரே மாதிரி இருக்கேன், அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரே மாதிரி இருக்கேன், நீங்களும் ஏன் மாறிட்டீங்க கேட்குறாங்க. அப்படி இல்லை நீ கோபப்படாச்சு உட்கார் சுகா சொல்கிறாங்க. சுகா தான் இப்போ சுற்றி பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ போய் பிக்சர் இப்போ அப்படி எடுக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஏன் சுகா பிக்சர் எடுக்கிற ஃபோட்டோவா நான் வச்சு கூட ஃபோட்டோவா கேட்குறாங்க. சுகா அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. ஜிம்முக்கு இப்போ ஒரு பிக்சர் அதாவது பிக்சர் முன்னாடி ரைட் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது. இப்போ சுகா அதை வந்து எடுத்து பார்க்குறாங்க. டுடே நான் சுகா மீட் பண்ண தெரியுமா கான்செப்ட்டில் அவ்வளோ அழகாக இருந்தான். எப்படி பண்ண தெரியுமா, எவ்வளோ இந்த ஃபேன்ஸ் எவ்வளோ ஹேண்ட் கிராஃப்ட் எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சுற்று ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த டேட்டோட மென்ஷன் பண்ணி அதை வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க, இது என்ன கேட்குறாங்க. அது அன்றைக்கி உங்கள் கான்செப்ட்டுக்கு வந்து நான் அதான் சொல்கிறாங்க. ஓ அப்படி சுகா இன்னொரு ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்க்குறாங்க. நான் உன்னை ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன் சுகா, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ வந்து ஃபேமஸாக இருக்குது, நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கல. ஆமாம் நீ ரொம்ப கன்ஃபியூஸாக எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணிச்சு தோற்று போயினா இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண லாஸ்ட் மினிட்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் எடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சுகா பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி எடுத்து பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே அது ஃப்ரெண்டு ரைட் பண்ணியிருக்கு. ஒவ்வொன்றும் ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஜிமின் இதுதான் கொஞ்சம் மீனிங் சொல்கிறியா கேட்குறாங்க. சுகா நீ எப்படி பேசுகிற, அதில் ஜஸ்ட் நான் நார்மலாக இருக்க சொல்கிறாங்க. இல்லையே நார்மலாக ஒரு பர்சன் ஒரு ஐடியில் நினச்சி இப்படி எழுத மாட்டாங்க சரியா, ஒரு ஆர்மியாக தான் ஒரு ஐடியில் நினச்சி இப்படி எழுத மாட்டாங்க. ஓகே எனக்கு அதை தாண்டி ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லை சுகா சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. சுகா நீ எப்படி பேசிகிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறாங்க நீ இன்னொரு பர்சன் சொந்தமான பர்சன், நீ எப்படி பேசிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் இன்னொரு பர்சன் சொந்தமான பர்சன் நான் என்ன சொல்கிறேன் புரியல சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, எனக்கு புரியல ஜிமின் யார் சொல்கிறேன் கேட்குறாங்க. நான் யாருக்கு சொந்தமான பர்சன் சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ லவ் பண்ணுறல சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறது நான் லவ் பண்ணுறேன், நான் யார் லவ் பண்ணுறேன் கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. என்னை பற்றி ரூமர்ஸ் எதுனா அது சொல்கிறாங்க. ரூமர்ஸ் அதை பற்றி அவர் சொல்ல இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இது இருக்காங்க சரி வேணும் கேட்கக்கூடாது சொல்லிட்டு இருந்தா ஒன்றில் சுகா சொல்கிறாங்க. இல்லை நீ உட்கார சொல்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. சொல்லு என்ன கேட்டப்போ கேட்குறாங்க. இல்லை நான் சும்மா சொல்கிறாங்க. இப்போ ரூமர்ஸை பற்றி கேட்குறியா இல்லை அதை தாண்டி என்ன சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இல்லை இப்படி கேட்டியே நான் எதை லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு யார் லவ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. உனக்கு நல்லா தெரியும் சொல்கிறாங்க. வானா கூட தான் இருந்திருக்கேன், ரொம்ப படித்தது, அதுக்கப்புறம் நான் ஸ்டடி
சூஸ் பண்ணதுக்கப்புறம் கரியர் லைஃப் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் யாரும் லவ் பண்ணல. நீ எப்படி சொன்னா கேட்குறாங்க. அப்படியே சிவா நீ கோவப்பட இருக்கேன் சும்மா தெரியாமல் கேட்டேன் சாரி சொல்கிறாங்க. ஓ என்கிட்ட சாரி சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அது சொல்கிறாங்க. எனக்கு புரியல ஜிமின் இந்த அளவுக்கு ஒரு பாசம் மாறுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வேடாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டாக்டர் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என் ஜிம்மி மாறுவான்னு சொல்லிட்டு நம்ப முடியல தெரியுமா சொல்கிறாங்க. ஒரு பார்க்குறப்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு ஓல்டு ஜிம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுகா அது சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம் உண்மையாகவே நீ தானா சின்ன வயசில் ஐயோ உன்னால் முடியும் சொல்லிட்டு நீ சொல்லிட்டே இருப்பியே என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பியே அது நீ இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க சுகா எல்லாருமே ஒரு கடத்துக்கு மேலே சேஞ்ச் ஆவாங்களா அப்படி தான் அப்படி சொல்கிறாங்க. ஓ இப்படி சேஞ்ச் ஆகிட்டுன்னு சொல்கிறேன் நான் மட்டும் தான் அப்படியே நடந்துட்டு இருக்கேன் நான் அப்படி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்ல ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அது அப்படி அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது சிவா பார்க்குறாங்க அங்கே ஒரு கீச்செயின் இருக்குது. இதை சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா ஒரு கேட்டு போட்டு ஒரு கீச்செயின் தான் அது சுகர் நேம் எழுதியிருக்குது சொல்கிறாங்க. எனக்கு கேட்னா பிடிக்கும் உனக்கு தெரிய சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு கேட்னா பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கேட்டுக்கு இருக்கிற சுகர் நேம் போட்டிருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஸோ உனக்கு இந்த கேட் சுகாவும் பிடிக்கும் அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்படியே மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம் தான் அப்படி இல்லை சுகா அப்படி ஜிம் சொல்லியிருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. இல்லை எனக்கு புரியல யார் லவ் பண்ணுறியா கேட்குறாங்க. கமிட்டட் ஆகிட்டியா கேட்குறாங்க. ஜிம் தான் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் வந்திருக்காங்க. நீ சுகா அப்படிலாம் கேட்டுருக்கா நீ ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. ஓ ஜஸ்ட்டு வந்தே பார்த்தே போகணுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ணுறது அவ்வளோதான் நான் கேட்குறாங்க. அவ்வளோதான் வேறு என்ன நீ அந்த ஹோபியோட ஃப்ரெண்டு நான் உனக்கு ஃப்ரெண்டோட தம்பி அவ்வளோதான் நான் தானே சொல்கிறேன். ஓ அவ்வளோதான் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிம் நேசரம் பார்த்துருக்காங்க. ஏன் சுகா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை நான் நினச்சேன் எனக்கு ஃபீல்ஸ் ஏதாவது உனக்கு ஃபீலிங்ஸ் ஏதாவது உனக்கு இருக்குமோ என்னை பார்த்த விதம் எனக்கு கேர் பண்ணுற விதம் அப்படின்னு நினச்சா சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறாங்க. இல்லை நீ நம்ஜும் ஜின் என்ன உங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி பார்த்தா சொல்கிறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க. அது சொல்கிறாங்க என் 3 பேர் ஒரே மாதிரி பார்க்குறியா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓ சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன் சுகா ஒரு மாதிரி பேசுகிறேன் இடத்துல குடிக்கிறேன் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சுகா பார்க்குறாங்க தேவையில்ல சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. சுகா நீ சொல்கிறாங்க. இப்போ சுகா ஜிம்மு பக்கத்தில் க்ளோஸாக எடுக்கிறாங்க. சுகா என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு ரூம் புரியணும் சரியா ஜிம் இங்கே பாரு உன் மனசில் என்னவா இருக்கேன்னு கேட்குறாங்க. என்னோட அண்ணனோட சொல்கிறாங்க. அண்ணனோட ஃப்ரெண்டாக கேட்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஆனால் என் மனசில் நீ எப்படி இல்லை சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. என் மனசில் எப்படி இல்லை ஜிம்னு சரியா என் மனசில் நீ வேறு மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியாது ஓகேவா. அதுக்கு மீனிங்கோட எனக்கு இப்போ இருக்கும் அது சொல்ல தெரியல. அதே மனசு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஓகேவா. இது எனக்கு சொந்தமான பர்சன் கூட எனக்கு நேற்று வரைக்கும் எனக்கு இது என் லைஃப்பில் மிஸ் அந்த மாதிரி தோணுச்சு. ஒரு 2 டேஸ் வரைக்கும் ஓகேவா. 2 டேஸ் பிஃபோர் நான் பார்த்ததுக்கப்புறம் என் லைஃப்பை ஃபுல் ஆச்சு ஓகே லைஃப் ஃபுல் ஆகிட்டு இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இல்லை அச்சீவ் பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கே மீன் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சுகா தெரியும் சொல்கிறாங்க. அது தட் மீன் லவ் சரியாக சொல்கிறாங்க. நம்ம ட்ரீம் நம்ம லவ் எப்போ நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண வந்துட்டு நம்ம லைஃப்பில் கிடைக்குதோ நம்ம லைஃப்பில் அது எப்போ நம்மக்கிட்ட வருதோ அப்போ தான் நம்ம வந்து லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும் சரியா. இது வரைக்கும் எனக்கு கரியர் மட்டும் தான் எனக்கு வந்துச்சு சரியா. ஆனால் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு எதுவும் மிஸ் ஆகுது. நான் சம்திங் ஏதோ ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். எனக்கு அப்போ புரியல நான் எதுவும் வந்துட்டு நம்ம அடையாமல் இருக்கேன் எதுவும் இந்த லைஃப் வந்து அச்சீவ் பண்ணாமல் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது ஃபீல் இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கப்புறம் ஃபீல் இல்லை சரியா. அப்போ நான் அண்ணனுக்கு ஃபண்ட் பண்ணிட்டேன். அதை நான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டுருக்கோம். அதை நான் வந்துட்டு ஃபண்ட் கூட ஒரு பர்சனோட ஹெல்ப்போட பண்ணலாம் சொல்கிறாங்க. நம்ம ஜிம் சுகா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சுகா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. நீ லவ் பண்ணுறதை நான் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சுகா சொல்கிறாங்க நீ லவ் பண்ணுறதை ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. பொய் சொல்லாதான் சொல்கிறாங்க. இல்லை சுகா சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. பொய் சொல்லாதான்னு சொன்னேன் எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது சொல்கிறாங்க. இல்லை சுகா சொல்கிறாங்க நீ பொய் சொல்கிற நீ லவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க லவ் பண்ணலாம் சுகா ஐ பார்க்குறாங்க. ஜிம்லாம் அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. ஜிம் பார்க்குறேன் சுகா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுறியா இல்லையா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் ப்ரீஸ் ஆகிடுறாங்க. அப்படின்னு பார்த்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. ஐ லவ் யூ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு என்ன சொல்ல சுகா நீ என்ன பேசுகிறா ஜிம்னு சொல்கிறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல ஓகேவா. எனக்கு ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ண சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுறப்போ நீ ஏன் ஜிம்மிட்டு லவ் சரமா அமைதியாக இருக்காது சொல்கிறாங்க. நான் லவ் பண்ண சொல்லிட்டேன் என்கிட்ட ஜின்னு சொல்லிட்டான் சரியா சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜின்னு என்கிட்ட சொல்லிட்டான் ஓகேவா. ஜிம் 2 days பிஃபோர் நான் பேசினேன் ஓகேவா. உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நான் ஜேவாவுக்கு அப்புறம் நம்ம அஞ்சு நான் 2 பேரும் ஷேர் பண்ண விஷயத்தை ஜின்னிட்ட ஷேர் பண்ணுவேன் ஓகேவா. எனக்கு உன் விஷயம் உன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் ஜேவாவுக்கு கேட்க மாட்டேன். எனக்கு இருந்தாலும் நீ அவனோட தம்பி இல்லையா அதனால் அப்படி கூட ஜின்னிட்ட கேட்டேன் ஓகேவா. ஜின்னிட்ட நான் சொன்னேன் 2 days பிஃபோர் மீட் பண்ணதையும் எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் நான் சொன்னேன். எனக்கு என் ஃபீலிங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல. அவன் தான் சொன்னான் நான் அவனை லவ் பண்ணுறதாகவும் நீ லவ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. ஜின் சொன்னான் ஓகேவா நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சொல்ல பயப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஏன் ஜிம் நீ லவ் பண்ணுறாங்க நீ என்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. நீ
அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல. அவனும் அதான் கேட்டான். அப்படி வந்துட்டு ஜெயவங்க லவ் பண்ண சொல்லி கேட்டான். சரியா சொல்கிறாங்க. எதுக்கு நீ ஜெயவன் லவ் பண்ண சொல்லி கேட்டான். ஜெயவனை லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. அந்த அக்கா வந்துட்டு அன்றைக்கி சொல்கிறாங்க. அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணாச்சு. முடிஞ்ச சொல்லவே மாட்டேன். சரியா அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணால் அது ரோஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் அவள்கிட்ட சொன்னது என்ன அக்கா எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் இல்லைவா ஜெயவன் நான் சொன்னேன். அவன் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க சுகா ஃப்ளவர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்டா. சரி எனக்கும் சரி ஓகே எனக்கு பிடிக்கும். எனக்கு அவள் பெஸ்ட் ரேப்பர் நல்லா பாடுவா. அதனால எனக்கு அவள் பிடிக்கும். சரி அதனால அவளுக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. சின்ன பக்கம் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் வாங்கிட்டேன் ஓகேவா. கேட்டேன் அவர் ரிக்வஸ்ட்டாக கேட்டேன். ஒரு பொண்ணு அப்படி ஹாட் அவருக்கு பார்க்க முடியும். சரி ஓகே அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டீச் பண்ணக்கூடாது எம்பாஸ்டர் ஃபீல் பண்ணக்கூடாது ரீசனுக்கு அதை நான் வாங்கிட்டேன். சட்டு நம்ம சொல்கிறாங்க. சின்ன பக்கம் அதை சொல்கிறாங்க. ஸோ அப்படி லவ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த டைம் எனக்கு ஹாட்டாக இருக்குதுன்னா சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அந்த டேக்கு அப்புறம் மீட் பண்ணவே இல்லை பேசவே இல்லை. அதான் ரீசன் சொல்கிறாங்க. 5 years பிஃபோர் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க அது சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு அதான் ரீசன் சொல்கிறாங்க. ஜிம்மே ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க ஆமாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. நீ அவங்கள சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணல ஜிம்மி நான் அவ்வளோதான் நான் லவ் பண்ணல. இவன் நேற்று வரைக்கும் நான் ஒன்று லவ் பண்ணுறது எனக்கு ஒன்று லவ் பண்ணுறது எனக்கு ஃபீல் பண்ணவே இல்லை. எனக்கு நான் வந்துட்டு எதுவும் மிஸ் பண்ண முடியுதுன்னு தோணுச்சு தவிர நான் ஒன்று லவ் பண்ணுறேன். அது நீ தான் சொல்கிறேன் அதை கூட மிஸ் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் உன்னை மிஸ் பண்ணுவேன் அடிக்கடி. நீ இந்த மாதிரி நீ வெளில போயிருக்கா ஃபாரின் போயிருக்கா ஒர்க் போயிருக்காரு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஜாப் சொல்லுவாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு டைம் நியூ இயர்க்காக வீட்டுக்கு வரப்போ நான் பாப்பா நீ வருவியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எதிர்பார்ப்பா நீ வரமாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போலாம் நான் வருவேன் நம்ம பார்க்கணும் உங்கள்கிட்ட பேசணும் நிறைய யோசிப்பேன். உன்ட்ட ஷேர் பண்ண சொல்லிட்டு எனக்கு நான் அப்படி பார்த்துருக்கேன். வந்து ஒரு ஜஸ்ட் நார்மல் ஒரு தம்பியை பார்த்ததில்ல. நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்து ஜிம்மி எனக்கு என்கரேஜ் பண்ணுறதும் அழகாக மோட்டிவேட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட பேசினாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உன்கிட்ட பேசினா எனக்கு அப்படியே ஹாப்பியாக டீஸ் பண்ணுவேன். நான் வந்து லைக் ஒரு எப்படினாக்கா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட தம்பியை மட்டும் பார்க்க முடியாது தாண்டி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ எனக்கு டீஸ் பண்ணுறதும் நான் வந்து டீஸ் பண்ணுறதும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உனக்கு ஏஜுக்கும் எனக்கு ஏஜுக்கும் கொஞ்சம் எப்படினாக்கா 4 years ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். இருந்தாலும் சுகா வந்துட்டு ஜிம்கிட்ட ரொம்ப ஃபன் பண்ணி பேசுவார். ஜிம் வந்து சுகாவுக்கு ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்கல. எப்படினாக்கா ஒரு பிரதர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு ரெஸ்பெக்டாக பேசுவார். ரம்ஜான் ஜிம்கிட்ட போய் ஒரு ரெஸ்பெக்டாக பேசுவார். இவரை மட்டும் நீ வா போன்னு பேசுவார். திட்டுறது அப்படிலாம் படிப்பாங்க 2 பேரும் அப்படிலாம் பேசிப்பாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி எனக்கு அப்போ வந்து தெரியல அந்த ஃபீலிங்ஸ் எப்படி எனக்கு அப்போ ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்குன்றது எனக்கு ஃபைண்ட் பண்ணல. சரி இப்போ தான் ஃபைண்ட் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ நீ ஜெயோன் லவ் பண்ணலையா சொல்கிறாங்க. நான் ஜெயோன் லவ் பண்ணல ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஜெயோன் இல்லை நான் இப்போ வரைக்கும் நான் நேற்று வரைக்கும் எனக்கு தெரியல நான் உங்களை தான் லவ் பண்ண சொல்லிட்டு எனக்கு ஒரு பார்த்ததுக்கப்புறம் இந்த ஹாப்பினஸ் அந்த ஃபீல் வந்துட்டு எதாவது வந்து சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் வந்துட்டு புரியுது ஓகேவா. எனக்கு இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சிவா ஜிம் பக்கத்து உட்காந்துருக்காங்க. சிவாவில் ஜிம்மில் ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. சிவா ஆனால் நீ ஒரு ஐடியா சிவா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன கேட்குறாங்க. நீ வந்து சொல்கிறாங்க பாரு நான் ஒரு ஐடியா தானே ஆனால் நானும் ஒரு 6 மணி தானே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு ஒரு டேஸ் லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல அப்படின்னு சின்ன வருஷத்துக்கு பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிடிக்கும் ஆனால் அப்படின்னு தெரியல ஆனால் உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் வந்துருக்காங்க சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. சுகா நான் லவ் பண்ணேன் இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்து ஜிம்னு சொல்கிறாங்க. சுகா அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி அமைதியாயிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுகா சரியா. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஜெவாப் அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. எப்படின்னாக்கா அப்போ எனக்கு ஒரு 3 years இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் கிடச்சி அவங்க ஸ்கூலில் நீங்கள் ஃப்ரெண்டாக கிடச்சா சொல்லிட்டு நீங்கள் உங்களை நம்பி அங்கே சின்ன அவங்களுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன் ரொம்ப க்யூட்டாக இருந்தேன். நான் என்ன இருக்கும் பொண்ணு கூட்டிகிட்டு கூப்பிட்டுட்டேன். என் அம்மா கூட திட்டினாங்க ஜிம்மு கூப்பிட்டுக்கூடாது சொல்லிட்டு. அப்போ ஜிம்மு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்மின் சுகா அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க சரியா. ஜிம்மினுக்கு அப்போ 3 years இருக்கும். அப்போ நம்ம ஜிம் வந்துட்டு வீட்டில் போய் பண்ணிட்டுருக்காங்க. மம்மா சொல்லிட்டாங்க என்னம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஹோபி வருமா சொல்லிட்டாங்க. ஹோபி அண்ணன்டா அவனுக்கு ஹோபி அண்ணன் சொல்லி சொல்லிட்டாங்க. சரி ஹோபி அங்கே எப்போ வருவாங்க சொல்லிட்டாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வருவான் சரியா சொல்லிட்டாங்க. ப்ளே பண்ணணும் சொல்லிட்டாங்க. சரி ப்ளே பண்ணலாம் அப்படி ஜிம்மில் அம்மா ஜிம்மில் ஃபுட்டு போய் பண்ணிட்டாங்க. சாப்பிட சொல்லிட்டு ஃபுட்டு போய் பண்ணிருக்காங்க. இப்போ டோர் ப்ளஸ் ஆகிட்டு அண்ணன் வந்துட்டாங்க. சரி ஜிம்மில் ஓடி போயிட்டு டோர் பண்ணிட்டாங்க. பார்த்தாக்கா அங்கே நம்ம ஜெவ் பண்ணிருக்காங்க. ஜெவ் கூட ஒரு 3 பசங்க வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஜெவ் பஸ் எடுத்து ஜிம் பார்க்குறாங்க. ஹாபி அவங்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜாப் தூக்குறாங்க. அதுக்கு என்ன ஆப் சொல்லி கேட்குறாங்க. நீ வந்துட்டியா ப்ளே பண்ணலாமா சொல்லிட்டாங்க. உனக்கு வந்து ப்ளே பண்ணணுமா சொல்லிட்டாங்க. ஆமாம் ப்ளே பண்ணுவா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃப்ரெண்ட்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுற பாரு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் யாரு சொல்கிறாங்க பாரு இவன் பேர் வந்து முன்னே ஓகேவா. அவன் பேர் வந்துட்டு நம்பிச்சோம் ஓகே உன் பேர் ஜின்னு சொல்கிறாங்க. சரி ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் ஜின்னு சொல்லிட்டாங்க. இதான் ஜின்னு பார்க்குறீங்க அவன் தம்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காண்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் பொண்ணுக்குட்டியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஜிம்லாம் பார்க்குறீங்க அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறம்மா பொண்ணுக்குட்டியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்லாம் ரொம்ப பார்க்குறாங்க. அப்படி சொல்லக்கூடாது தாங்குவாங்க பாரு அவ்வளோ அண்ணனோட ஃப்ரெண்டு அண்ணன் கூப்பிட்டு சரியாக சொல்கிறாங்க. ஜிம் தான் பொண்ணுக்குட்டி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிரிக்கிறாங்க. இப்போ சுகா பார்க்க என்னடா புரிஞ்சுக்கா சொல்லிட்டு இல்லைடா நான் சொல்லி சொல்லுவேன் அப்படிலாம் நான் இல்லை ஒன்றும் பொண்ணுக்குட்டி இல்லைன்னா ஒரு ஹியூமன் சொல்லுவேன். நாங்கள் பாரு சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறீங்க இங்கே பாரு சொல்கிறாங்க. பொண்ணுக்குட்டி உனக்கு சொல்கிறாங்க. நீ பொண்ணுக்குட்டி மாதிரி இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. பொண்ணுக்குட்டி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சுகா ஜெய பார்க்குறீங்க அப்படி சொல்லாதரா சொல்கிறாங்க.
அப்படி தான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. என்னது அப்படி தான் சொல்லுவேன், நீ பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்கா, நீ பூனைக்குட்டி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நிமிஷம் பார்க்குறாங்க, நான் பூனைக்குட்டி நீ முட்டி நீ வாத்துக்குட்டியே சொல்கிறாங்க. இது நான் வாத்துக்குட்டி அம்மா பாரு வாத்துக்குட்டி சொல்கிறோம் சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிற அதை சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை நான் வாத்துக்குட்டி இல்லை நான் மூச்சியை சொல்கிறாங்க. மூச்சி வாத்துக்குட்டிலாம் ஒன்று தான் சொல்கிறாங்க. இல்லை நான் வாத்துக்குட்டி இல்லை சொல்கிறாங்க. வாத்துக்குட்டி தான் அப்படி சுகா சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜெயப்படாமல் பார்க்குறேங்க. ஜெயப்பு தான் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுமா ஸ்கூலில் நியூவாக கிடைச்சாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம்மா சொல்கிறாங்க. நியூவாக கிடைச்சாங்க. எனக்கு அன்றைக்கி வந்து ஜெயப்படி வேறு ஒரு செக்ஷனுக்கு மாற்றிருப்பாங்க. அங்கே கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் 3 பேருமே. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறேன் இந்த கிளாஸில் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸே இல்லைம்மா, இந்த கிளாஸ்க்கு போன 3 பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கம்மா சொல்கிறாங்க. அப்படியா நீ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பிம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஹாப்பி என் ஹாப்பி நானும் ஹாப்பி அப்படி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க. நீ இதுக்கு ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பி என் ஹாப்பியில் சொல்கிறாங்க. நாங்கள் ஹாப்பிக்கு ஃப்ரெண்டு அதனால் ஹாப்பியாக இருக்கா, நீ இது ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. நானும் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. உனக்கு ஃப்ரெண்ட் ஆகணுமா, நானும் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இங்கேப்பா ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஜின்னு கூப்பிட்றாரு. ஜிம் கிட்டே போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னும் ஹேண்ட் ஒரு மாதிரி ஒன்றா வச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. என் பேர் ஜின்னு சரியா சரி சொல்கிறாங்க. சின்னியாங்க சொல்கிறாங்க. சின்ன சொல்கிறாங்க. என் பேர் நம்ஜி சரி சொல்கிறாங்க. ஜூனியாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு. டே ஜோப் எனக்கு உன்னோட தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி தூக்கி வச்சுக்கிறாங்க. நம்ம ஜிம்மிக்கு விட்டால் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மில் அம்மா தான் இருங்க நான் போய்ட்டு காஃபி போட்டுருக்கேன் சொல்லி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜோப் பார்க்குறாங்க. உனக்கு இப்படி ஒரு வார்த்தை கூட்டிருக்குன்னு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹோபியாங்க என்ன சொல்கிறாங்க போல சொல்கிறாங்க. நீ பூனைக்குட்டின்னு சொல்லலாம் அதான் சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் பூனைக்குட்டி நான் வந்துட்டு வாத்துக்குட்டியில் சரிண்ணா ஜிமின் மூச்சி சரிச்சிட்டாங்க. என் பேர் பாட் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. இல்லை பூனைக்குட்டி சார் நீ பூனைக்குட்டி சொல்ல நீ வாத்துக்குட்டி சொல்கிறாங்க. நீங்கள் பாரு வாத்துக்குட்டி சொல்லக்கூடாது சரியா நான் மூச்சிட்டு சொல்லு எல்லாம் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க சொல்ல முடியாது என்ன பண்ணுவா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறது என்னடா சின்ன பையன் அவன்கிட்ட போய் ஈக்குவலாக பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பேசணும்னு சொல்கிறாங்க. பார்த்து ஃபன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. ஆண்டி ரொம்ப நல்லா இருக்குது காஃபி சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தாங்க ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் நல்லா சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா பூனைக்குட்டி கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அப்புறம் எல்லாமே எடுத்துக்கோங்க பார்சல் வச்சுட்டு இருக்காங்க. ஜிம்மில் பூனைக்குட்டி சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ பூனைக்குட்டி சுகர் பார்க்குறாங்க. பூனைக்குட்டி யாரும் சாப்பிட சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ பூனைக்குட்டி தான் நீ சாப்பிட சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் சரி பார்த்துக்குட்டி நீ சாப்பிட்டு சரியாக சொல்கிறாங்க. அம்மா நீ என்ன தண்ணி நம்ம தலையில் இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ தண்ணியில் தானே இருக்கணும் தலையில் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் ஜெவ பயங்கர சிரிப்பு நம்ம ஜெயப்படாமல் அதோட செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு சுகர் கேஷாக சொல்கிறாங்க. ஜின்னி பார்க்க அப்படியே என்ன பேச சொல்கிறாங்க. இல்லை வாத்துக்கும் தண்ணத்தில் வந்துட்டு இருக்கோம் உங்கள் தலையில் வந்துட்டு இருக்காங்க அதான் கேட்ட சொல்கிறாங்க. ஜிம்னா இல்லை அம்மா என்ன சொல்கிறான் சொல்கிறாங்க. என்ன ஜிம்முக்கு அந்தளவுக்கு சில விஷயம் புரியாது. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்னக்கா ஒன்று தங்கோ நீ வாத்துல சொல்கிறாங்க. அம்மா நான் வாத்துக்குட்டி இல்லை மாசுறேன் சரி செல்லாம் நீ வாத்துக்குட்டி இல்லை நீ வாத்துன்னு அவன் சொல்ல நினைக்கிறேன் இல்லையா நீ பூனைக்குட்டி சொல்கிறேன் அது மாதிரி வாத்துக்குட்டி அவன் சொல்கிறான். வாத்துக்குட்டி வந்து தண்ணியில் தான் அதிகமாக இருக்குமா சரியா நீ தலையில் இருக்கலான்னு கேட்குறா சொல்கிறாங்க. அப்புறம் தலையில் இருக்கணுமா ஜிம் கேட்குறாங்க. ஜிம்மில் இல்லை ஜிம்மில் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க ஜிம்மில் வச்சுட்டு. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சிரிக்கிறாம்மா சொல்கிறாங்க. சரி சிரிக்கிட்டும்ப்பா விடு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகர் ரொம்ப சிரிச்சிருப்பாங்க. அந்த டே ரொம்ப மறக்க முடியாத டேவாக மாறிருக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஜெயப்பட தம்பி மீட் பண்ணியிருப்பாங்க. ஜெயப்பட தம்பி ஜிம்மில் ரொம்ப க்யூட்டாக அழகாக அவங்க ஃபன் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜெயவா சரின்னு சொல்கிறாங்க. என் வீட்டுக்கு போக மனசில் பேச உங்கள் தம்பி தூக்கிட்டு போகிறவா சொல்கிறாங்க. நேரத்துக்கு அவங்க சொல்கிறாங்க. நீ நான் அப்புறம் கொடுக்க மாட்டேன்டா ஜெயவாப் சொல்கிறாங்க. நானே அம்மா கிட்ட கேட்டு கிஃப்ட்டில் வாங்கின குழந்தை சொல்கிறேன். எனக்கு ஆமாம் எனக்கு யாருமே இல்லை ப்ளே பண்ணுறதுக்கு சொல்லிட்டு கேட்டதெல்லாம் கிடச்சி கிஃப்ட்டுடா சொல்லிட்டு நம்ம ஜெயவாப் சொல்கிறாங்க. கிஃப்ட்டாக சின்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தூக்கிட்டு போவா சொல்கிறாங்க. அப்போ சின்ன ஜெயவாப் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படினாலும் வரலாம் ப்ளே பண்ணலாம் சரியா ஆனால் என் தம்பி யார் எடுக்க முடியும் என்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஜெயவாப் சொல்கிறாங்க. ஜிமின் எனக்கு பிடிச்சிருக்கவங்க எல்லாரும் இங்கே வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போகிறேன் அப்புறமா வர சரியா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்னா பூனைக்குட்டி பார்த்து போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. நான் போகிறோம் நீ பத்திரமா வீட்டுக்குள்ளே சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். சரி சுகா தப்பாக எடுத்துக்காது என் தம்பி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் ஒன்று எப்படி பிடிச்சிருக்கோம் நீ எனர்ஜி பூஸ்டர் மாதிரி உன் தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா ரொம்ப அழகாக பேசலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பாய் சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஹோபியா சொல்கிறாங்க. எனக்கு ஃபோன் குட்டி பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா வச்சுக்கிறியா வச்சுக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயவு உங்க பாரு நான் உன் அண்ணா நீ ஹோபியான்னு கூப்பிட்றேன் அது வேறு சரியா ஆனால் அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உனக்கு பெரியவங்க தான் ஸோ நீ ரெஸ்பெக்டாக பேசலையா சொல்கிறாங்க. அப்படியா இல்லை கோச்சிப்பாங்களா கோச்சிப்பாங்க நீ ரெஸ்பெக்டாக பேசலையா சொல்கிறாங்க. சரி ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின்மே நெக்ஸ்ட் டே இவங்க வராங்க வீட்டுக்கு அதே மாதிரி ப்ளே பண்ண வராங்க. அப்புறம் ஜிமின் சொல்கிறாங்கக்கா சிவா யாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. சிவாக்கு வேலை இருக்குது என்ன சிவா யாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஹோபியாங்க சொன்னாங்க. அப்புறம் சிவா யாங்க கூப்பிடுமா சொல்கிறாங்க. இப்போ சிவா பார்க்குறேன் அப்போ அவங்க சொன்னால் சொல்லிட்டு வரேன் ஓகேவா நீ எப்போ கூப்பிடு சார் சொல்லி சிவான்னு கூப்பிடு சொல்கிறாங்க. பேர் என்ன சொல்கிறாங்க. பேர் முன்னோக்கி சொல்கிறாங்க. இவனு கூப்பிடவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இவன் அப்படி சொல்கிறாங்க. இவன் நல்லா இருக்கே கூப்பிட சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ இவன் சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப சிவாவும் ஜிமின் பயங்கர ஃபன் பண்ணுறாங்க.
ஜிம்னு வந்துட்டு அங்கே பாரு சொல்லிட்டாங்க. பார்த்தா அங்கே ஒரு பிளாக் கேட் வந்துருக்கு. ஒரு ஃபுல் பிளாக் தான். பிளாக் ஏ சொல்லிட்டாங்க, இது ஒயிட் ஏ சொல்லிட்டாங்க. என்னன்னு ஆமாம் அது பிளாக் கேட், இது ஒயிட் கேட் ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறேன், ஓ ஒயிட், நான் வந்து ஒயிட் கேட் அவனுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெய் பார்க்குறேன் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. நான் அப்படியே செல்லுவான் கேட்டு ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சொல்ல பார்க்குறேங்க, நீ வாத்துக்கூட இருக்கும், நான் கேட்டதுக்கு தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டாங்க. சின்னக்கு நம்பிட்டு இருக்கும், இவங்க வச்சு பயங்கரமாக டைம் பாஸ் ஆகும். நம்ம ஜெய் பார்க்குறேன் சிரிச்சு ஒரு வயிறே வந்து வலிக்குது. வயிறு வலிக்குது விடுங்கடா சொல்லிட்டாங்க. ஜிம்ல போய் பார்க்குறேங்க, ஜெமின்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க, அவர் அண்ணன் சொல்லிட்டு ரெஸ்பெக்டாக பேச சொல்லிட்டாங்க. அம்மா சுகா தான் சொன்னாங்க சொல்கிறாங்க, சுகா சொன்னான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவன் பார்க்குறாங்க, சுகா சொல்கிறாங்க, ஆண்டி எனக்கு அவங்க கூப்பிட்டு பிடிச்சிருக்க, ஓகே நீங்கள் ஒன்றும் ஒரு படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ அழகாக ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க ஸ்கூல் போய்ட்டு வந்து ஜிம்முக்கு ப்ளே பண்ணுவாங்க. 2 இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ நம்ம இப்போ ஒரு 1 இயர் ஆஃப்டர் ஜிம் ஸ்கூல் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் அதே ஸ்கூலுக்கு அவரும் வராரு. இப்போ ஜெய் பார்க்குறாங்க, பரிதான் கிளாஸ் ஓகே பத்திரமா இருக்கும், நான் அப்போ போய் பார்க்குறது சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. பொறுக்கிட்டு இவங்க கிளாஸ் எதாவது சொல்கிறாங்க. என் கிளாஸ் அங்கே இருக்குது, அப்புறம் வா சரியா சொல்கிறாங்க. சரி இப்போ போ சொல்கிறாங்க. அப்புறம் சுகாதாரம் சரிடா பெரிய மனுஷன் சொல்லிட்டு ஒரு போயிடாரு. இந்த பக்கம் ஜிம் விட்டு ஸ்கூலில் உட்காந்துருக்காங்க. பிரேக் அவர் ஒரு சுகா பார்க்குறாங்க, போகலாமா சொல்கிறாங்க. சரி உங்கள் தம்பி பார்க்க சொல்கிறாங்க, டேய் அவன் அங்கே இருக்குண்டா, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கிடைப்பாங்க, நம்ம போனால் நம்ம கூட இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு உனக்கு பார்க்கணும் போல சொல்கிறாங்க. உனக்கு என்ன தம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, எனக்கே ஒரு தம்பி பிடிச்சிருக்கு, பாடா சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஜிம்ல அவங்க பையன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. உனக்கு தெரியுமா ஜிம் பேசிட்டு இருக்காங்க, அந்த பையன் நல்லா பேசிட்டு இருக்கான். அப்புறம் சுகா பார்க்குறாங்க, டேய் நீ வந்து அந்த அளவுக்கு நிறைய என்ன பேசுவான், அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. தம்பி அப்புறம் அப்படி பேசுகிறான் சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறது, அவன் பேசுறது இருந்தாலும் எனக்கு வந்து பெருசாக ஃபீல் பண்ணவே மாட்டேன். இப்போ நான் இது இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பெருசாக இல்லை, நான் ஃபீல் பண்ணதில்லை உங்களை பார்க்குற வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படியே அவன் உங்களை பார்த்துக்கிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதே ஒரு வேணும்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு அவருக்கு தானே இப்போ அவன் டைம் போகிற தெரியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, அப்படி பேச சொல்கிறாங்க. ஓய் சொல்கிறாங்க. ஜிம்தா பூனைக்குட்டின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. யோசிச்சுன்னா அங்கே பாரு இதான் என் பூனைக்குட்டியை சொல்கிறாங்க. அது பூனைக்குட்டியாக சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க, என் பேர் சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆமாம்மா சுகா என்கிற பூனைக்குட்டி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சொல்லுவாங்க சிரிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன், என் தம்பி கொஞ்சம் நல்லா பேசுகிறான்னு மெச்சூரிட்டி ஐட்டம் பாரு சொல்கிறாங்க. ஆமாம்மா 4 இயர்ஸ் ஆச்சு அப்படி சுகா சொல்கிறாங்க. இவங்க ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஜிம்னு வந்துட்டு என்ன ஸ்நாக்ஸ் வேணால் போதும் எடுத்து ஓடி விடாரு. அப்படியே அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜிம்மு கொடுக்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க, எனக்கு எதிராக செல்லம் நீ சாப்பிட சொல்கிறாங்க. பரவாயில்ல நாங்கள் எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் மேலே ஜெயகோபால் வாங்கி நாங்கள் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு ஆள் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஜிம் தான் உனக்கு நீ எடுத்துக்கோ சொல்லிட்டாங்க. அப்புறம் சுகா தான் நாங்கள் வாங்கி தரேன் வாங்கி தர சொல்கிறாங்க. பரவாயில்ல சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் வாங்கிக்கிறாங்க. பெரிய மனுஷன் பேசுகிறான் பாரு சொல்லிட்டு இப்படி டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கோம். ஜிம்மிங் சுகா இப்படினாக்கா அவங்க ஸ்கூல் லீவ் விட்டால் போதும் நல்லா ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம ஜிம்மில் அவங்க கூட சுற்றுவார். அவருக்கும் ஃப்ரெண்டு இருந்தால் ஸ்கூலில் தான் யோசிச்சு வீட்டில் பார்த்தாக்கா இவங்க 4 பேர் கூட ஜிம்முக்கு போவார். இவங்க 4 பேர் கூட்டிட்டு போவாங்க எங்கே போனாலும். இப்போ நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாக்கா என்ன சின்ன அவங்க சொல்கிறாங்க, நீ எங்கே தனியாக போக மாட்டேன் என் கூட ஒரு பேசுகிறவங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, என் கூட வராசு கேட்குறாங்க, ஏன்னா வரக்கூடாதா கேட்குறாங்க. வரக்கூடாது சொல்கிறாங்க. அப்படி படுவேன் ஜிம்னு சொல்கிறாங்க. வருவா சட்டம் சிவா தாண்டா ஜிம்மு சிக்ஸ் கேள்விட்டாங்க. ஜிம் தான் இல்லாத இவங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க, எனக்கு இவனை அங்கேயே விட்டு போ வர மனசுலட்டா தனியாக சொல்கிறாங்க. டே நாங்கள் சும்மா டீஸ் பண்ணுறோம் ஓகேவா, நீயே கூட்டு வரலாம் கூட நாங்கள் சொல்லுவோம், நீ கூட்டிட்டு வாங்க சரியாக சொல்லிட்டு போ. அழகாக பார்த்துக்கிறாங்க. டேஸ் அழகாக போக ஜிம்முக்கு சுகா மட்டும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரும் நல்லா ஃபன் பண்ண எல்லாரும் பிடிக்கும். சுகா அவர்கிட்ட ரொம்ப பண்ணுறதும் 2 பேரும் சேட்டை பண்ணுறது ரொம்ப பிடிச்சிக்கும். ஜிம் பார்க்குறாங்க, பாருக்கு எதுக்கு எடுத்த கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு எடுக்கன்னு சொல்கிறாங்க. அது எங்கள் அப்பா அங்கிட்டாங்க கொடு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சிவா பார்க்குறேன் கொடுக்க முடியாது கொடு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் கொடு சொல்கிறாங்க. சிவா பார்க்க கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. ஆச்சு கொடு சுகா ஜிம் வாங்கிக்கிறாங்க. இப்போ சுகா சிரிக்கிறாங்க, நீ ஏன்டா அப்படி இருக்க சார் ஜிம் தான் எந்த கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா சரி இந்த வச்சுக்க உங்க நீ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு பாடி வரப்போகுது என்ன வாங்கி தருவா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு பாடி வந்து வாங்கி தருமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு பாடி வர பெரிய விஷயம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் உனக்கு பாடி வர பெரிய விஷயம், இதுக்கு கிஃப்ட் வர வேணுமா கேட்குறாங்க. நீ தான் கேக் கொடுக்கணும் சரியா சொல்கிறாங்க. நான் தருவோம் கேட்க தருவா நீ கிஃப்ட் தரணும் சொல்கிறாங்க. கிஃப்ட்லாம் தர முடியாது, கிஃப்ட்லாம் கேட்டு வாங்க சரி தானே கொடுக்கணும் சரியா சொல்கிறாங்க. அப்போ கூட சொல்கிறாங்க கொடுக்க முடியாது சொல்லிட்டு நம்ம ஜிம் நான் இவன் சண்டை போடுறாங்க. ஜின்னு பார்க்குறேன், ஏன்டா அவன்கிட்ட சண்டை போடுறா சொல்கிறாங்க. எனக்கு அவன்கிட்ட சண்டை போட வச்சுக்கேன் டேவே போக சொல்கிறேன். எனக்கு ஆமாம் சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. எனக்கு தாமன் சரி மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ ஜெயவை பார்க்குறாங்க, டே ஒன் டேவோ கொஞ்சம் அமைதியாக இருங்களான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவங்க அவங்க சொல்லுங்க அவன்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ சிவா பார்க்குறாங்க, டே அவன்கிட்ட சொல்கிறா சொல்கிறாங்க. பார்க்குறோம், டே நம்ம பெரிய பசங்க ஆகிட்டோம் என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஏ சிவா நீ 10th படிச்சுட்டு இருக்கா, நீ அவன்கிட்ட போய் சண்டை போட்டுருக்கா சொல்கிறாங்க. 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் சரியா சொல்கிறாங்க. ஆமாம் பார்க்குறது 50 இருக்கா சொல்கிறாங்க. நீ மட்டும் என்னவா ஜிம் சொல்கிறாங்க. என்னை பற்றி பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் நீ இன்னும் கொஞ்சோண்டு ஹைட்டாக இருக்க சரியா சொல்கிறாங்க. நீ ரொம்ப ஹைட்டு மாதிரி பேசக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹைட்டை பற்றி நம்பிச்சிருக்காங்க மட்டும் தான் பேசணும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பி சிரிக்கிறாரு என்னடா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷுவா பார்க்குறாங்க. அங்கே பாரு எப்படி இருந்தாலும் என்னடா ஒரு இன்ச்சு கம்மி தான் சரியா சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் ஜிம் சொல்கிறாங்க, நான் வந்து பெருசாக வளர்ந்துருவேன், இது அம்மாட்ட சொல்லி நிறைய மில்க்கு கொடுக்கணும் ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போது ஜெவ் பார்க்குறேன் எதுக்கு சொல்கிறாங்க. ஓவியா பெருசாக வளரணும் சொல்கிறாங்க. இவனோட பெருசாக எனக்கு இவனோட பெருசாக மட்டும் வளர்ந்தா போதும் சொல்கிறாங்க. அப்படியே அதை ஜெவ் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபன் பண்ணுறாங்க வச்சுக்கிட்டு அப்படியே போகிறது தெரியல. 6th படிக்கிறாங்க 10th படிக்கிறாங்க. இப்போ டேஸ் போக ஜிம்முக்கு ஷுகா அவர் பேசுகிறதாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷுகாட பேசலாம் கஷ்டமாக இருக்கும், ஷுகாட பேசாமல் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பேசணும் சிரிக்கணும் ஃபன் பண்ணுறோம் அவ்வளோ பிடிக்கும்.
ரொம்ப அழகாக அப்படி தான் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க லைஃப்னாக்க போயிட்டு இருக்க சுகாக்கு ஜிம்ட்டு ஃபைட் பண்ணாமல் பேசாமல் பிடிக்காது அப்படியே அழகாக டேஸ் பாஸ் ஆகிடுச்சுக்கலாம் ஃபைனில் ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம் பார்க்குறோம் இப்போ ஜிம் 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க ஓகேவா நம்ம ஜிம் 8 வந்துருக்காங்க நம்ம சுகா வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேங்க ஹாபியாக அங்கே சரியாக சொல்கிறாங்க இந்த வருஷத்தை ஸ்கூல் விட்டு போயிடுவீங்களா ஆமாம் சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறேங்க சுகாவும் போயிடுவா சொல்கிறாங்க நாங்களாம் ஒன்றா தானே போகணும்னு சொல்கிறாங்க காலேஜ் படிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி அம்மா சொல்கிறாங்க அம்மா சுகா இங்கே அடிக்கடி போகிறேன் எங்கே சொல்கிறாங்க அதுவா அவங்க ரேப் கற்றுக்க போகிறேன் சொல்கிறாங்க ரேப்னா என்ன சொல்லி கேட்குறாங்க அதுவா அது வந்துட்டு ஒரு சாங் தான் ஓகேவா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க வந்துட்டு வோக்கல்னாக்கா மெலடி சாங் இருக்குல்ல அது சொல்கிறாங்க ரேப்ன்றது அதுவும் ஒரு சாங் அதுவும் பாடுறது தான் ஓகேவா சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் சரியாக சொல்கிறாங்க எனக்கா வந்துட்டு பாடுவாங்க ஓகேவா ரேப் பாடுவாங்க சொல்கிறாங்க ஓ சரி சொல்கிறாங்க அதுக்காக அவங்க வந்து கற்றுட்டு இருக்கான்னு சொல்லி அப்போ நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னு சொல்கிறாங்க பிஸ்னஸ் மேனாக அப்புறம் சொல்கிறாங்க பிஸ்னஸ் மேனாக நான் அப்பா கூட சேர்ந்து கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணோம் கம்பெனி தான் பார்த்துக்க போகிறோம் ஓகேவா நான் ஜிம்லாம் வந்து கம்பெனி பார்த்துக்க போகிறோம் நம்ம நம்பிடும் அப்படி தான் சுகா மட்டும் ரேப்பர் ஆக போகிறான்னு சொல்கிறாங்க அப்படியா அப்பா அவன் வந்து பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க பேசுவேன்டா அவன் பேச வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க இப்போவே கொஞ்சம் டேஸாக சுகா சரி பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான் 12th படிக்கிறானா எனக்கு எப்படி ஒர்க் இருக்கும் அதே மாதிரி அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது அவனுக்கு ஸ்கூல் நிறைய ஒர்க் இருக்குது அதான் சொல்கிறாங்க அப்படியா சொல்கிறாங்க ஏன் ஹாபியா சுகாக்கு என்ன பிடிக்கிறதா சொல்கிறாங்க என்ன கேள்வி இது ஏன் அப்படி கேட்குறா சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பர்சன் நோட் பண்ணிருக்காங்க ஜிமின் எடுக்க போகிறாங்க சின்ன சொல்கிறாங்க வா சொல்கிறாங்க ஜிமி கிட்ட போகிறாங்க இப்போ நம்ம சின்ன ஜவாப் கொஞ்சம் தண்ணி வேண்டாம் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ஜவாப் போயிடுறாங்க இப்போ அதை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உனக்கே அந்த சுகா பிடிச்சிக்க சொல்கிறாங்க தெரியல சுகா ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க அங்கே பாருங்க சார் ஜிம்மி கூப்பிட்றாங்க பார்த்துக்கா ஜிம்மி ஃபோட்டோ சுகாவோட ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க இதுலேயுமே சுகா ஃபோட்டோ சொல்கிறாங்க நேரத்துக்கு வச்சுருக்க அது சொல்கிறாங்க எனக்கு சுகா ஃபோட்டோனா பிடிக்கும் ஜிம்மி சொல்கிறாங்க என்னென்னு ஜிம்மிட்ட ஃபோன் இருக்கும் அப்போ இவங்க ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க ஜிம்மில் ஃபோனில் எந்த பக்கம் சுகா ஃபோட்டோ எடுத்துருக்காரு எதுக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரியல சின்ன எனக்கு சுகா ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும் சொல்கிறாங்க நீங்கள் ஹேங் சொல்கிறாங்க நம்பியும் ஹேங் சொல்கிறாங்க அப்போ சுகா சொல்கிறாங்க சுகா வந்து சொல்கிறாங்க இவன் ஜிம்முக்கு நிறைய விஷயம் தெரியும் சின்ன பையன் வச்சுருக்கே நிறைய நீங்கள் கூட இருக்கார் இல்லையா அப்போ லவ் அந்த ரொமான்ஸ் மூவிலாம் பார்க்குறோம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் இப்போ எனக்கு இந்த உள்ள இப்போ ஜென்ரேஷன்ல நல்லா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம பார்க்குறாங்க நீ லவ் பண்ணுறியா கேட்குறாங்க ஜிம் சொல்கிறாங்க அடுப்பாவி இங்கே பாரு நீ சின்ன பையன்டா உன்னோட ஒரு 4 இயர்ஸ் பெரிய பையன் சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க என்ன கட்டி உங்கள் பாரு நீ சின்ன பையன்டா சொல்கிறாங்க எனக்கு சுகா பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க பாரு சுகா வந்துட்டு படிக்கிறான் படிச்சு இப்போ 12th எக்ஸாம் எழுதுக்கப்புறம் அவன் ரேப் ஆகணும்னு நினைக்கிறேன் ரேப்பர் ஆகணும்னு நினைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க சரி எனக்கு புரியுது அப்புறமா வளர்ந்ததுக்கப்புறம் சரியா சொல்கிறாங்க அப்படியே அவங்க சொல்கிறாங்க அதற்கு யாரும் சொல்லக்கூடாது சரியா சொல்கிறாங்க எனக்கு நீ வளர்ந்ததுக்கப்புறம் உனக்கு மெச்சூரிட்டி ஆகும் அப்போ உன் ஃபீலிங்ஸ் மாற சரியா சொல்கிறாங்க ஃபீலிங்ஸ் தான் சொல்கிறாங்க கடவுள் ஃபீலிங்ஸே தெரியாமல் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இல்லை எனக்கு சுகாதை பிடிக்கும் சுகாதை வேறு பிடிக்காது பெருசாக வளர்ந்தாலும் சொல்கிறாங்க இப்போ ஒரு பார்க்குறேங்க அப்படி ஜிம்மி மெச்சூரிட்டின்னு ஒன்று வரும் ஓகேவா அப்போ வரும்போது உனக்கு சொல்கிறாங்க இல்லை நான் நிறைய ட்ராமா பார்த்தேன் அதில் வந்து சின்ன வயசில் லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஆமாம் நான் சுகா லவ் பண்ணுறேன் ஜிம்மி சொல்கிறாங்க ஐயோ ஜிம்மி பார்க்குறாங்க அங்கே பாரு லவ் பண்ணுறாங்க இருக்கட்டும் ஆனால் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து அதான் லவ் வந்து கன்ஃபார்ம் ஆகும் சரியா இப்போ வெயிட் பண்ண சரியா இப்போதைக்கு ஒரு க்ரஷ் ஒரு அட்ராக்ஷன் ஓகேவா சொல்கிறாங்க அட்ராக்ஷன் இல்லை அது லவ் தான் சொல்கிறாங்க ஜிம்மிக்கு சின்ன சொன்னால் கேட்ப சொல்கிறாங்க கேட்க மாட்டேன் சொல்லிட்டு கேட்பேன் சொல்கிறாங்க அப்போ அமைதியார் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சுகாக்கும் உனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்தால் மட்டும் பார்க்கலாம் சரியா சொல்கிறாங்க அப்படியே ஹார்ட் ஆகிடும் சரியா சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க சரி ஜிம் நம்ம இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்படியே கம்ஃபர்டபுளாக அமர வச்சுருக்காங்க இப்போ எப்படி ஒரு 6 months ஆஃப்டர் ரன்னிங் தான் நம்ம ஜிம்முக்கு சுகாக்கு நம்ம கிராஜுவேட் சுகா நம்ம ஜேகோப்பு நம்ம ஜிம்மு 4 பேர் வந்துட்டு இப்போக்கா கிராஜுவேட் ஆகிறாங்க ஜிம்மில் அங்கே வந்துருக்காங்க ஜிம்மில் பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம் பார்க்குறாங்க இன்றைக்கி பேசாமல் சுகாட்டத்தை கூட போமா அப்படின்னு பார்க்குறேன் ஜிம்மில் க்ரெடிட் கார்டு வச்சுருக்காரு ஜிம் சுகாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மி பார்க்குறீங்க என்ன ஜிம் ரொம்ப யோசிச்சிருக்காங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க சின்ன எங்கள் வாசு கூப்பிட்றாங்க ஜிம் கிட்டப்பறாங்கன்னு சொல்லிட்டு என்ன வச்சிருக்க கையில் சொல்கிறாங்க அதே சொல்லி என்ன கேட்குறாங்க ஜிம் பார்த்து ஒரு கவரில் போட்டு வச்சிருக்காங்க என்ன காமிச்சு சொல்கிறாங்க இப்போ ஜிம்மில் எடுத்து பார்த்துறாரு க்ரெடிட் கார்டு சொல்கிறாங்க ஐ லவ் யூ சுகான்னு எழுதிச்சிருக்காரு ஜிம் பார்க்குறேன் டே நீ சின்ன பையன்டா நீ இப்போ தானே 8th முடிச்சு 9th போக போகிற என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க அதை சொல்கிறாங்க பாரு ஜிம்மின்லாம் தப்பாக சொல்கிறாங்க வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க அச்சோ நான் என்ன சொல்கிறது பாரு சொல்கிறாங்க நான் சுகாட்டு சொல்லலாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜின்னு சரி ஓகே நீ சொல்லலாம் அவனே அட்வைஸ் பண்ணுவோம் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க ஜின்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சுகா வந்துருக்காங்க சொல்ல நான் ஒரு பொண்ணு சுகா கூப்பிட்றா இப்போ இவங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்காங்க இப்போ இவங்க மட்டும் நின்றுருக்காங்க நம்ம ஜிம் ஜெவ் பண்ணிட்டு நின்றுருக்காங்க இப்போ சுகா ஒரு பொண்ணு கூப்பிட்றா சுகா சொல்கிறாங்க ஜெயோன்னு ஒரு பொண்ணு ஓகேவா அந்த பொண்ணு சுகா கூட ரேப் கிளாஸ் போகிற ஒரு பொண்ணு தான் அது பொண்ணு கூப்பிடவும் சுகா போகிறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க அது பொண்ணு சுகா கூட ரொம்ப அழகாக க்ளோஸாக நிற்கிறா இப்போலாம் பார்க்குறீங்க என்னடாது சொல்கிறாங்க இப்போ ஜெயோ பார்க்குறாங்க என்ன நடக்குதே சொல்லி பார்த்துருக்காங்க எனக்கு ஜெயோ பற்றி தெரியாது நம்ம ஜிம் வந்து சுகா லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஒன்று சுகா வந்துட்டு அது பண்ணிட்டு பேசிட்டுருக்காங்க என்ன கேட்குறாங்க இவங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க அதை சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறாங்க ஐ திங்க் அவள் கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்மில் பார்க்குறாங்க ஜிம் வந்து ரொம்ப கண்ணில் கலங்குது இப்போ ஜிம் பார்க்குறாங்க இல்லை சுகா அக்செப்ட் பண்ணி சுகா
சுகாவுக்கு என்ன தான் பிடிக்கும், வேறு யாரையும் பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் சுகா அதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப அழகாக காலேஜ் தள்ளி தான் நிற்கிறாங்க. அவங்க பேசுறது கேட்காது. ஆனால் அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் என்ன பாடி அதுக்கே தெரியல இல்லையா, அந்த லாங்குவேஜ் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு புரியல. இப்போ நம்ம அந்த பொண்ணு க்ரீட்டிங் கார்டு ஃப்ளவர்ஸ் கொடுக்குறா. அங்கே பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிருக்காங்க. ஒரு கேங் அங்கே தான் நின்றுருக்கு. இப்போ நம்ம சுகா அந்த பொண்ணுங்களையும் பார்க்குறாங்க, நம்ம அந்த இவரையும் பார்க்குறாங்க, அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. இப்போ ஃபோன் இல்லை நம்ம சுகா அதை வாங்கிக்கிறாங்க. க்ரீட்டிங் கார்டு ரோஸையும் ரிசீவ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. அவர் இப்போ கையில் அந்த ரோஸிங்க அந்த கவரை விட்டு கீழே விட்டுறாரு. அது கீழே இருந்துச்சு அந்த க்ரீட்டிங் கார்டு. அது நம்ம இப்போ நம்ம ஜெயவுக்கு பார்க்கல. இப்போ நம்ம சின்ன மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம சுகாவும் அந்த பொண்ணை வாங்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு சுகாவை ஹக் பண்ணுறா. இப்போ சுகாவும் ஹக் பண்ணுற இப்படி லைட்டாக டேப் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஹக் பண்ணிட்டு அப்படி போயிடுறா. இப்போ பார்க்குறாங்க. ஓ ஃபைனலாக சுகாவுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க ஃபீல்ஸ் எனக்கு அவனுக்கு ஒரு பெஸ்ட் ரேப்பர் இல்லையா, அவனுக்கு ரேப் ஆடுற ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு ரொம்ப நல்லா ரேப் ஆடுறா. இவங்க வந்து ஒரு மேல் ரேப்பர், அவன் வந்துட்டு ஒரு ஃபீமேல் ரேப்பர். 2 பேருக்கு ஃபியூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு சொல்கிறாங்க. இது கேட்குற ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிடுது. அப்போ சுகா எனக்கு இல்லையா பொண்ணுக்குட்டி, உனக்கு என்ன பிடிக்கலையா ஜிம் பார்த்துருக்காங்க. ரொம்ப ஏக்கமாக சரி பரவாயில்ல, நீ ஒரு பெஸ்ட் ரேப்பர் ஆகும்னு சொல்லி உனக்கு நல்லா அழகான ஃபியூச்சர் இருக்குது, நீ அப்போ வந்துட்டு போது வேறு எதுவும் வேணாம் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அதை எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குற வீட்டுக்கு போகலாமா சொல்லிக்கிறாங்க. அப்படியாங்க சொல்கிறாங்க. வர கிராஜுவேட் ஆகிடும் ஓகேவா, அதுக்கப்புறம் இதை தனியாக ஸ்கூலுக்கு வருவா பாவம், அங்கே பாரு நான் பத்திரமா வரணும், நல்லா படிக்கணும் சரியா ஜெவப் சொல்கிறாங்க. ஜிம் ஹோபி டேட்டாக ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை சரியா அழக்கூடாதுங்க பாரு ஹோபி அங்கே இருக்க சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு நான் ஃபாரின் போய் படிக்க நினச்சேன், சரி நீ வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லலாம், போகாமல் இருக்கா சரியா, சரி பாசை கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஜெவ் போயிட்டு போகிறாங்க. ஜிம்மில் 1 வீக் ரொம்ப சால் ஆகிட்டாங்க. ஜெவ் பொருள் ஏன்டா அப்படி சால் இருக்க சொல்லிட்டு இப்போ ஜெவ் வந்துட்டு ஜிம்மில் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நீ தம்பி ரொம்ப சால் இருக்கான்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த சுகா வேறு சிவல் போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. எனக்கு அப்போதைக்கு அவங்க அந்த ஒரு தேவை ஓகேவா. அப்புறம் சுகா வந்துட்டு சிவல் போயிட்டாங்க. எனக்காக வந்து ரேப் ஆகணும் இல்லையா, நாங்கள் இப்போ அவருக்கு காலேஜ் படிச்சுக்கிட்டே வந்துட்டு ரேப் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அவர் அங்கே போயிட்டார் சிவலுக்கு. இவங்க மட்டும் தான் இருக்காங்க. நம்ம ஜிம்மில் சின்ன நம்ம ஜெவ் மட்டும் தான் இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க படிக்கிற ஸ்கூல் பக்கத்தில் காலேஜுமே இருக்குது. அதனால் அவர் அங்கேயே டெய்லியுமே ஜெவ் போட்டு ட்ராப் பண்ணுறதும் விட்டுறதும் அப்படி தான் இருக்குது. ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சின்ன ஹேங் சொல்கிறாங்க. பாரு மேபி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு இப்போ வந்து சுகா வந்துட்டு உன்னோட பெரிய பையன் சரியா, அவனுக்கு ஃபஸ்ட்டு அப்படி புரிஞ்சிருக்கும். செகண்ட் அவன் வந்து ஜெவப்பட தம்பியை பார்க்குற மற்றபடி அவனுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைடா, நீ உன் மக்கள் ஃபீலிங்ஸ் வளர்த்துட்டு கஷ்டப்படாத சரியா சொல்கிறாங்க. ஒன் சைட் ஃபீலிங் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. நான் எந்த தப்பான்ட்டு சொல்லுங்க. அப்படி இல்லை ஜிம்மின் சரியா, நல்லா சுகாட்ட சொல்லியிருந்தாக்கா அது ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். ஒரு இதாக சொல்கிறாங்க. அவனுக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கூட சரியா சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் ஏன் சுகாக்கு என்ன பிடிக்கல, பொண்ணு பிடிக்க என்ன பிடிக்கல சொல்கிறாங்க. சரி சரி ஒன்றும் ஓகேவா, அங்கே பாரு பெருசானதுக்கப்புறம் பெரிய பண்ணதுக்கப்புறம் இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க சரியா. அப்போ நீயும் யோசிப்போ யார்டா சூஸ் பண்ண சொல்லிட்டு ஓகே அப்படி ஜின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை பிடிக்கும் சரி எனக்கு தெரியுது சரியா சொல்கிறாங்க. ஜின்னு நினைக்கிறாங்க ஜிம்முக்கு வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு அட்ராக்ஷனாக லவ் பண்ணிட்டு இருக்கான், பெருசாலாம் மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜிம்மின் வந்து அப்படி இல்லை. ஜிம்முக்கு எவ்வளோ தான் வளர்ந்தாலும் அவரோட மைண்ட் ஃபுல்லாக சுகா மட்டும் தான். அவர் சுகா கூட கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவர் வந்து அவர் தப்பான பர்சனல் இல்லை. எப்பொழுது நம்ம தனியாகவே இருந்தால் கூட அவர் ரொம்ப ஜெல்லாக பார்த்துப்பாரு. அந்த ஜிம்முக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஜிம் சுகா கிட்ட ப்ளே பண்ணுவார், அவர் மேலே உட்காருவார், லேப்பில் உட்காருவார், அப்பெல்லாம் ப்ளே பண்ணுவாராலும் அவர் அழகாக பார்த்துப்பாரு. அதில் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப ஜென்வின் மேன் சொல்லிட்டு இதனால் நம்ம ஜிம்மில் சுகா வந்து மூவ் பண்ணாமல் அவர் மறக்கணும்னே ரொம்ப கஷ்டப்பட்டுப்பார். எப்படின்னாக்கா அவர் ட்ரை பண்ணுறது மறக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்கு மறக்கணும்னு நினைக்கிறது லவ் அதிகமாகுது. எல்லாரும் ஜின்ன நினச்சிருப்பாங்க ஜிம்முக்கு மெச்சூரிட்டி ஆகும்போது சுகா மறக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறாரு. அவரோட லவ்ன்றது அப்படியே போயிட்டே தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தவிர கொஞ்சம் கூட டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. சுகா ஒரு வீட்டுக்கு வரப்பலாம் நம்ம ஜிம்மில் ஹைட் ஆகிட்டாங்க, போய் பார்க்கக்கூடாது. ஜிம்மில் சுகா பார்த்தா ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த சுகாவுக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. எப்போயாவது அந்த ஊருக்கே வருவார். அப்போ வரும்போது நம்ம ஜிம் வந்து பண்ணுறாங்க, அவங்க கிராண்ட் வீட்டுக்கு போயிடாரு. எனக்கு இங்கே தான் சுகாவை பார்க்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு. இப்படி தான் போயிருக்கும் ஜிம். இப்போ ஃபைனல் அவங்க ஸ்கூல் முடிச்சு 12th முடிச்சிட்டாரு. காலேஜ்க்கு என்ட்ரு ஆகுறாங்க. காலேஜ் கொஞ்சம் பேர் சேல் தான் வந்திருப்பாங்க. சேல் வந்து கூட ஜிம் வந்துட்டு நம்ம சுகாவை பார்த்ததே கிடையாது. எப்படின்னா கான்செப்ட்லாம் வந்துட்டு நடக்கும், ஆனால் போக மாட்டார். அப்போதைக்கு அவர் வந்து ஸ்டடிஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிப்பாரு. நல்லா படித்தா தான் நல்லா ஜாப் கிடைக்கும். ஃபாரின் போன முதல்ல அவரும் அவங்க அப்பா கம்பெனியில் ஒர்க் பண்ணவே இல்லை. ஜாப் பண்ணிட்டு அவங்க அப்பா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம நம்ம ஜெல்லாம் கொலாபரேஷன் பண்ணுவாங்க கம்பெனியில் ஒன்று பிஸ்னஸ் ஃபீல்டில். இந்த ஜிம் பார்த்தா படித்து முடிச்சுட்டு ஃபாரின் போகிறாங்க. ஜாப் திட்டாங்க, எதுக்கு ஃபாரின் போகிற சொல்லிட்டு. எனக்கு அங்கே போகணும் ஜாப் கிடச்சின்னு சொல்லவும் சரி ஓகே சார் விட்டுறாரு. ஓகே அவன் புரியா இருக்கட்டும். எனக்கு தான் கொஞ்சம் ரொம்ப டோட்டலாக மாறிட்டான், ஒரு சாலாகவே இருக்கான், ஏன்னு தெரியல சொல்லிட்டு ஜெயோ ரீசன் தெரியல. சரி போட்டு விட்டுருப்பாங்க. நம்ம ஜிம்மில் வந்துட்டு அப்படி தான் ஃபாரின் வந்துருப்பாங்க. இங்கே வந்து அப்போ தான் நம்ம ஜிம் வந்துட்டு எனக்கு ஜிம்மில் வந்து நிறைய மணி சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அவருக்கு ஷுகர் கான்செப்ட் அட்டன் பண்ண ஆசை. நான் கொரியாவில் அந்த வரைக்கும் போயிட்டு மாட்டார். அதுக்கப்புறம் ஃபாரின் வந்ததுக்கப்புறம் அவர் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய்ட்டு அட்டன் பண்ணுவார். அது எனக்கு அவருக்கு வந்து பிடிக்கும். சுகா கான்செப்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு சுகா வந்து நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம லவ் நம்மளோட மட்டும் போயிட்டோம் சரியா. சுகா மாதிரி ஒரு பர்சன் லவ் பண்ணுறது டிசர்வ் பர்சன் கூட இல்லை. எனக்கு அவன்ட்டு அவ்வளோ திறமைகள் இருக்குது. அவன் அப்படி ஒரு ரிச்சான பொசிஷன் இருக்கா, அவனை வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது நினைக்கிறாங்க.
தள்ளியே இருக்கணும். நம்ம ஒரு ஃப்ரெண்டோட தம்பியா கூட போய் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது சொல்லிட்டு பார்க்க அவர் வந்துட்டு அப்படி கூட அதுக்கிட்ட போகணும்னு நினைக்கல. அவர் ரொம்ப எங்கெல்லாம் சுகா கான்சர்ட் நடக்குமோ அங்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணி போய் பார்ப்பாரு. பார்த்து என்ஜாய் பண்ணுவார், சப்போர்ட் பண்ணுவார். நான் அவனுக்கு எப்போ ஒரு ஆர்மியாக இருப்பேன் சுகா சொல்லிட்டு அப்படி தான் இன்னும் சப்போர்ட் பண்ணார் தவிர கிட்ட போகணுன்னு யோசிக்க விட மாட்டார். நம்ம சுகாவை நம்ம மறந்துருப்பான்னு ஜிம் நினச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் கரண்ட்லேயே சொல்லிட்டாங்க இவங்க சுகா பார்க்குறாங்க. ஸோ நீ என்ன லவ் பண்ணியிருக்க ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க எனக்கு அந்த அக்காவை சொல்லிட்டாங்க. இல்லைடா அவன்ட்டு கொடுத்தா சரி ஓகே நானும் ஃப்ரெண்ட்லாம் பார்க்குறேங்க அவன் எம்பாரஸாக ஃபீல் பண்ணுவான் சொல்லிட்டு வாங்கிட்டேன். சரியா அதுக்கப்புறம் நானே விட்டு சொல்லணும் இந்த மாதிரி இருக்க சொல்கிறேன். எனக்கு புரியும் சுகா உனக்கு யாரை பிடிக்கும் சொல்லி கேட்டேன். அப்போ கூட எனக்கு தெரியல எனக்கு பிடிக்க அப்படி இல்லை. நான் ஜஸ்ட் படிக்கணும். நான் ஜஸ்ட் வந்துட்டு எக்ஸாம் நம்ம காலேஜ் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும் ரேப்பர் ஆகணும். நீ அதுக்காக தான் ஆசைப்படுறேன். நீ அதை ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு எதுவும் ஒரு மிஸ் ஆகும் எதுவும் தெரியல. நான் ஜாப்ட்ட சொல்லுவேன் அடிக்கடி எனக்கு எதுவும் சம்திங் மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவேன். வந்துட்டு சின்ன கிரௌண்ட் சொல்லுவேன். சின்ன கேட்பான் உனக்கு எதுவும் தெரியல கேட்பான். எனக்கு அப்புறம் புரியல. அப்போது சொல்கிறாங்க இப்போ 2 days பிஃபோர் கூட அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ தான் விட சொன்னான் நீ இப்போ தான் ஹாப்பியாக சொல்லிட்டு கேட்டேன். நான் சொன்னேன் ஜிம்மில் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹாப்பினஸ் எதனால் உனக்கு இருக்குன்னு கேட்டால் எனக்கு புரியல. அப்போ தான் சொன்னேன் எடிட் சுகா நீ அவனை லவ் பண்ணுறடா சொல்லிட்டு அப்போ தான் சொன்னான். எனக்கு அப்போ நம்ப முடியல. நான் கூட நினச்ச ஒரு நம்மளுக்கு லவ் இருக்கு போல ஜிம் மேலே ஜிம்முக்கு மேலே வெளியில் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் சின்ன அதே சொன்னேன் அவன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து என்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நினச்சி தான் எதிர்பார்த்து நான் இப்போ கூட ஹைட் பண்ணுறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அங்கே அங்கே பார் சுகா நீ சொல்லிட்டாங்க அங்கே பார் ஜிமின் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு மீனிங் புரியல. எனக்கு நான் வந்துட்டு எனக்கு கரியர் எனக்குன்னு ஒரு அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஒரு ட்ரீம் கோல் இருந்துச்சு எனக்கு எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜிமின்னு சொல்லிட்டு நீ நல்லா படிப்பேன் அதை சொல்கிறாங்க இங்கே பாருடா எனக்கு லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. லவ் பண்ண அக்செப்ட் பண்ணிக்க ஓகேவா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அட்மிட் ஆகும் ஓகேவா எனக்கு நான் லவ் பண்ணுறேன் 3 டேஸாக லவ் பண்ணுறேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா எனக்கு எவ்வளோ டேஸ் இல்லாத ஹாப்பினஸ் இப்போ கிடச்சிருக்கு அது ஒன்று பார்த்ததுக்கப்புறம். ஸோ என் ஹாப்பினஸ் நீ என் லவ் நீ தான் என் லைஃப் நீ தான் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. சரி அங்கே இருக்காங்க இவ்வளோ டேஸ் எனக்கு ஏதோ ஒன்று வந்து மிஸ் ஆகுது என்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ப்ரீஷியஸாக மிஸ் ஆகுதுன்னு நான் யோசிப்பேன். அதே தெரியல எனக்கு கூட நான் நம்ஜின் ஜேவப்போ நாங்களாம் வந்துட்டு ஒன்றா வந்து கேதர் ஆகும் ஜின்லாம் அப்போ கூட எனக்கு எதுவும் மிஸ் ஆகும். அப்போ என்னன்னு எனக்கு புரியாமல் போயிடுச்சுடா. அப்போ தான் எனக்கு புரியுது சின்ன வயசுல எங்க கூட இருந்தனால நாங்கள் எப்போ ஒன்றா இருக்கும் நீங்க கூட இருப்போம் இல்லையா அது வந்து இல்லாமல் இருக்குது எனக்கு அப்போ புரியலடா. இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அது நீன்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. சும்மா பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க சுகா நீ இப்போ சொல்கிறாங்க பாரு என்னோட ஃபீலிங்ஸ் எனக்குள்ள இருந்து எனக்கு அதை பற்றி தெரியலடா ஓகே சாரி நான் சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப லேட்டாக யோசிப்பேன்டா. அப்படி தான் எனக்கு அது லேட்டாக பிக்கப் பண்ணிப்பா அப்படி தான் இதுலேயும் சரியா சாரி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா. இப்போ என்கிட்ட வந்து அந்த 2 days நான் பார்த்ததுக்கப்புறம் ஹாப்பினஸ் வந்து எனக்கு இது கூட இல்லைடா. இங்கே பாரு சுகா சொல்கிறாங்க சுகா வந்து பண்ணி சுகா என்ன பண்ணுற சொல்கிறாங்க அங்கே பாரு நீ என்ன எப்படி ஒன் சைட் எவ்வளோ டேஸ் அவ்வளோ ப்ளேஸ் செலவு பண்ணியிருக்காது ஒன் சைடை மட்டும் நான் உனக்கு கொடுத்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து கொண்டு பக்கத்தில் வரணும்னு நினச்சி எல்லாம் சொல்கிறாங்க. நான் போய் எப்படி சொல்கிறேன் என்னடா பேசுகிறது சின்ன வயசுல மோட்டிவேட் பண்ணி நீ தான் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா சொல்லணும் சுகா நினச்சி பார்க்குறாங்க உனக்கு மறந்துட்டியா நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரேப் பண்ணப்போ கேட்டது அப்படின்னா என்னன்னு கேட்டேன் உனக்கு தெரியல அது என்னென்னு மீனிங் சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு சொன்னேன் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படியா சொல்லிட்டு நீ பாட சொல்லிட்டு நீ சொன்னேன் நான் உனக்கு பாடி காமிச்சேன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீ வந்து கேட்ட வச்சு பாட சொன்னேன் நான் அதையும் பாடினேன் உனக்கு கிளம்பி நான் வந்து பாடி காமிப்பேன் நான் ஜேவ பூஜின்னு நம்ம அஞ்சு அவங்க கூட இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன் நீங்கள் கேட்டுட்டு இருப்போம் உனக்கு அது புரியாமல் கூட தெரியாது நீ கேட்பேன் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக ஜிம் தான் சுகா சூப்பர் ஸ்லிம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு கிளாப் பண்ணுவேன் அதை குட்டி ஹேண்ட் வச்சு கிளாப் பண்ணுவேன் அது ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் தெரியுமா. எனக்கு அப்போலாம் புரியலடா இப்போ தான் புரிய சொல்கிறாங்க பாரு நீ ரொம்ப ப்ரீஷியஸ்டா எனக்கு சொல்கிறேன் சுகா சொல்கிறாங்க சுகா எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் ஓகே எப்போதையும் கூடவே இருக்கும்டா பாரு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா சொல்கிறாங்க. மேரேஜாக சொல்கிறாங்க ஆமாம் அம்மா எனக்கு மேரேஜ் பண்ணி சொல்லி கேட்டே இருக்காங்க. இப்போ நான் இருக்குது ஹாப்பினஸ் இருக்க முடியல சரியா சொல்கிறாங்க பாரு சுகா இப்போ ஹாப்பியாக இருக்குனாக்கா சுகா கூட நீ இருக்கணும் சுகா மேரேஜ் பண்ணிக்கிறியா சொல்கிறாங்க. சுகா மேரேஜ் பண்ணிக்கிறியா எப்போ சுகா கூட இருக்கியா என் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு இவன் என்னை திட்டிக்கிட்டு என் கூட சண்டை போட்டுட்டு எனக்கு தாமஞ்சேரி கப்பல் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க தாமஞ்சேரி கப்பல் சொல்கிறாங்க உண்மையாக சொல்கிறியா உண்மை உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு உண்மை பிடிச்சிருக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நிஜமாக சொல்கிறியா சுகா நிஜமாக சொல்கிறேன்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா சொல்கிறாங்க. ஜிம் சுகாவை பார்த்துருக்காங்க சுகா தான் அப்படியே டேஸ் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிம் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் சுகா பார்க்குறீங்க பாரு இந்த ஹக் இருக்கு எனக்கு ஒன்றை வந்து ஹக் அடிக்கிறது வாமா இருக்குடா ரொம்ப வாமா இருக்கு சரியா நான் இது வரைக்கும் யார்கிட்ட ஃபீல் பண்ணதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நிஜமாக இந்த ஹக் யார்கிட்ட ஃபீல் பண்ணது தெரியுமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இவ்வளோ டேஸ் வந்துட்டு நான் நினச்சி ரொம்ப மிஸ் பண்ணேன்டா ரொம்ப ஃபீல் பண்ண இன்சைட் அது என்னென்ன தெரியாமல் இருந்துச்சு இப்போ எனக்கு அந்த ஃபீல் இல்லை தெரியுமா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுறேன்டா அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சுகா சொல்கிறாங்க இப்போ சுகா பார்க்குறாங்க எனக்கு நான் டேரக்டாக சொல்கிறேன் வில்லி மேரிமே சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க வில்லி மேரிமே கேட்குறாங்க நீ சொல்கிறாங்க பாரு இப்போ நான் கரியர் ஃபீல்டில் இருக்கும் எனக்கு புரியுது இப்போதைக்கு என்னால் பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணுறது ஏன்னா ஒன் டே கண்டிப்பாக பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம ஃபேமிலியோட சீக்கிரட்டாக சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்துருக்கா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க கொரியாவில் தான் ஞாபகம் வரா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜாப் கிடச்சிச்சு செகண்ட் கொஞ்சம் தள்ளி இருந்தால் சொல்கிறாங்க தள்ளி இருந்தால் மார்க்கெட் ட்ரை பண்ணியா கேட்குறாங்க.
சொல்கிறாங்க. முடியுதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுகா ரொம்ப ரொம்ப சொல்கிறாங்க. லவ் பண்ணுறேன். சொல்கிறாங்க. அப்புறம் சுகா அப்படி ஜிம்மில் அட்டாச் பண்ணுறாங்க. ஜிம்மில் அப்படியே அமைதியாக அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடாரு. எதுவுமே பண்ணல. இப்போ சுகா ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக எமோஷன் சொல்ல சுகாக்கு இவ்வளோ எங்கெல்லாம் போகிறாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும். அது அவருக்கு என்னாலே தெரியாமல் இருக்கும். நினச்சிருப்பாரு நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோமோ, ஏதோ சம்திங் நம்மகிட்ட இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாரு. அது என்னன்னு மட்டும் அவர் ஃபைண்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. இப்போ ஜிம்மில் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற ஹாப்பினஸ் எனக்கு முடியலவே தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண ஓகேவா, இவ்வளோ ஸ்லிப் தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண முடியாது சரியாவா போகலாம் சொல்கிறாங்க. எங்கே சுகா சொல்கிறாங்க. கொரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கொரியா போகலாமா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு வாடா சொல்லிட்டு சுகா தான் ஜிம்மில் திங்ஸை பேக் பண்ணிட்டாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு இந்த திங்ஸ்லாம் கொடுத்து வந்துடுவாங்க ஓகேவா, என்னோட பாடி கஷ்டத்து வந்துடுவாங்க. நீ வா சொல்கிறாங்க. அது ஜாப் சொல்கிறாங்க. ஜாப்லாம் பார்த்துக்கலாம் ஓகேவா, ரிசைன் பண்ணிக்கலாம். நீ அவசரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ரொம்ப அவசரப்பட்ட பொண்ணுக்கிட்டே சொல்கிறாங்க. ஷோப்பாக்கு என்ன சொல்கிறாங்க. நீ ரொம்ப சொல்கிறாங்க பொண்ணுக்குட்டி கூப்பிட்டா சொல்கிறாங்க. பொண்ணுக்குட்டி ரொம்ப அவசரப்படுற சரியாக சொல்கிறாங்க. இல்லைக்கா அந்த வாத்துக்குட்டி வேறு தூக்கிட்டு போயிடுவாங்க வா சொல்கிறாங்க. அப்படியே யார் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அந்த வாத்துக்குட்டி எங்கே போக சரியாக சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அந்த வாத்துக்குட்டின்னு நினச்சிட்டு இருக்க போகிறேன் சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க. இவ்வளோ லவ் வச்சுட்டு சொல்லாமல் அந்த கிட்ட சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. சுகா பார்க்குறது. இதுக்கப்புறம் ஒன்று செகண்ட் கூட பிரிஞ்சிருக்கூடாது ஓகேவா, என் கூட ஹாப்பியாக என் கூட எப்போ இருக்கணும் சரியா சுகா சொல்கிறாங்க. ஜிம்முமே நிஜமாக சொல்லி நிஜமாக வாஸ்ட் இப்போ சுகா கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஃபைனலாக சுகா ஜிம்மும் அந்த ஒரே ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகும்போது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆக சுகா வந்துட்டாலே அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. கிராண்ட் வெட்டிங் ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப செக்யூராக வச்சுருக்காங்க. யாரும் வெளியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா ஒரு பர்சன் வந்துட்டு தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறதோ ஒரு கிளிக் வந்து வெளில போகாத மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அவ்வளோ பாடிகார்ட்ஸ் அவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சின்ன சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க சுகா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் சொன்னேன். அப்படி இவ்வளோ கஷ்டப்படுற பார்த்து சும்மா இருக்க முடியுமா, நீ எனக்கு தம்பி மாதிரி நீ எனக்கு ஒரு தம்பி தான், நம்ம நம்பிருக்கு எங்கள் எல்லாருக்குமே ஒரு லிட்டில் பிரதர் தானே, அவனை நீ கஷ்டப்படுறாங்க பார்க்க முடியுமா சொல்கிறாங்க. சின்ன சொல்கிறாங்க. பாரு எப்போ ஹாப்பி ஓகேவா சொல்கிறாங்க. ஃபைனலாக சுகா ஜிம்மில் மேரேஜ் நடக்குது. ஜவ் பிடிச்ச ஸ்டன் ஆகிட்டாரு. அப்படியாங்க சொல்கிறாங்க. டே அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் 2 பேரும் சேர்த்து ஹக் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மிலையும் நம்ம ஜெயவுக்கு ஹக் பண்ணுற ஜிம்மிலையும் நம்ம சுகாவையும் ஹாப்பியாக இருங்க. இப்போ 2 பேரும் சரியாக சொல்கிறாங்க. ரொம்ப 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜின்னு நம்பிடும் எல்லாரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டோட நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி மேட்ச் பண்ணிட்டா சொல்கிறாங்க. எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும்டா, ரொம்ப ஸ்பெஷல்டா ஆவான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜிம்மோட பேரண்ட்ஸ் ஜெயோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஜோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எங்கள் பாடம் என் தம்பி இருக்கும் அளவு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அழைக்க மாட்டேன்டா சொல்கிறாங்க. இவங்களோட ஸ்லோன்லியாக தான் எனக்கு புரியலடா, அவன் சேடாக அதுக்கு ரீசன் புரியல. இப்போ சொல்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் சேடாக இருக்க மாட்டேன் ஓகேவா, இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்பான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன சொல்ல நேற்று நைட்டு தான் சரியா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, ரொம்ப சஃபர் ஆகிட்டே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லிக்கலாம் நான் சொல்லிப்பேன். இல்லை எங்கள் அப்படி கூட லவ் ரெக்வஸ்ட் பண்ணி வரக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அச்சோ சொல்லிட்டு ஜெயோ ஹாக் பண்ணிக்கிறாங்க. டே சுகா பத்திரமா சொல்லி நான் பார்த்துக்கிட்டேன், என் பார்த்துக்கிட்டேன் சொல்லி சுகா தான் ஜிம்மோட 4 கிஸ் பண்ணுறாங்க. இதோடைய ஸ்டோரி ஹாப்பன் பண்ணுறேன். ஐ ஹோப் பிடிச்சிருக்கு. நம்பர் ஓகே. எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தேன். எனக்கு பெருசாக வரல. ஓகே பாய் டேக் கேர் எவ்ரிவன்.